of our study, Proverbs chapter 24 and verse 6. நம்முடைய இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு வசனமாகிய நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. We are studying about wisdom in war. யுத்தத்தில் ஞானத்தை பற்றி நாம் படித்து வருகிறோம். And this war is about the war that is going on in our lives, in our hearts, in our families. இந்த யுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இருதயங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்களை பற்றிய விஷயமாக இருக்கிறது. The preacher says, wisdom is better than weapons of war. பிரசங்கி சொல்லுகிறான், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே முக்கியம். So this key verse that we read says, don't just jump into a war and fight haphazardly. There is wisdom in warfare. Take wise counsel. Think before you act. இந்த தலைப்பு வசனம் நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், ஒரு யுத்தத்தில் அவசர கதியில் திட்டமிடல் இல்லாமல் ஏனோதானோவென்று நுழைந்து விடக்கூடாது. நல் யோசனை செய்து நல்ல திட்டங்களை, போர் தந்திரங்களை வகுத்து யுத்தம் பண்ண வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். I have heard many people saying this, why should God's children suffer? நான் பலரும் இப்படி கேள்வி கேட்கிறதை கவனித்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பாடுபட வேண்டும்? God's children will not ask such questions. உண்மையில் சொல்ல போனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கேள்விகளையே கேட்க மாட்டார்கள். Because God's children will be willing to suffer because they will know that their God is a suffering God. ஏனென்றால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பாடுபட மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தங்களுடைய தேவன் பாடுபடுகிற ஒரு தேவன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். When man disobeyed God in the Garden of Eden and ate the forbidden fruit, the first person to suffer was not man, it was God. மனிதன் ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்த போது முதலில் கஷ்டப்பட்டது, முதலில் பாடுபட்டது மனிதன் அல்ல, தேவன். We broke God's heart. ஏனென்றால் நாம் தேவனுடைய இருதயத்தை உடைத்து விட்டோம். God made man for love and he lost that love. அன்புக்காக தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அவருக்கு அந்த அன்பு கிடைக்காமல் நஷ்டப்பட்டு விட்டது. So these sufferings help the fallen man to come back to God. எனவே இந்த பாடுகள் விழுந்து போன மனிதன் தேவனிடத்துக்கு திரும்பி வர உதவியாக இருக்கிறது. Man left God looking for pleasure. He has to come back with pain. இன்பத்தை தேடி மனிதன் தேவனை விட்டு தூரமாக போய்விட்டான். இப்பொழுது பாடுகள் அல்லது வேதனையின் மூலமாக தேவனை நோக்கி அவன் வர வேண்டியதாக இருக்கிறது. One Christian philosopher said, when we have times of pleasure in our Christian life, God is whispering to us. But when we go through times of pain in our spiritual life, God is screaming at us. ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி இவ்விதம் கூறுகிறார், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தோஷமான இன்பமான தருணங்களின் ஊடாக கடந்து போகும்போது தேவன் அந்த சந்தோஷமான இன்பமான தருணங்களில் முணுமுணுக்கிறார், மெதுவாக பேசுகிறார். ஆனால் நாம் பாடுகள் அல்லது வேதனையினூடாக கடந்து போகிற சந்தர்ப்பங்களில் அந்த வேதனை, அந்த பாடுகள் வாயிலாக தேவன் நம்மை பார்த்து உரத்த சத்தமாய் கத்தி ஏதோ பேசுகிறார். So why is God shouting at us? What is he screaming at us? தேவன் அப்படி உரத்த சத்தமாய் நம்மை பார்த்து சொல்ல வருகிற விஷயம்தான் என்ன? Is he screaming in frustration? விரக்தியில் அவர் கத்துகிறாரா? Or is he screaming in urgency? அல்லது ஏதோ அவசரம் என்பதற்காக கத்துகிறாரா? Or is he screaming in anger? அல்லது கோபத்தில் கத்துகிறாரா? We have to find that out. நாம் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். So God allows sufferings in our life only for our good, to make us better people. நன்மைக்காக மாத்திரமே, நம்மை இன்னும் சிறந்த மேம்பட்ட மனிதர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பாடுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். In the Old Testament itself, when they did not have this full Bible, when they did not even have the full Old Testament, the psalmist said, it is good that I was afflicted, because when I was afflicted I started learning your statutes. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே முழு வேதாகமமும் நம்முடைய கையில் கிடைக்க பெற்றது போல, வேதாகமம் முழுமையாக இல்லாத காலத்திலேயே, சொல்லப்போனால் பழைய ஏற்பாடும் முழுமையாக இல்லாத காலத்திலேயே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். By nature, our mindset, our and towards God, by nature
we are all like reptiles looking down. இயல்பாக அல்லது இயற்கையாகவே நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனநிலை அது பரலோகத்தை நோக்கியதாக, தேவனை நோக்கியதாக இருப்பதில்லை. நாம் எல்லாரும் ஊரும் பிராணிகளைப் போல நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வை பூமிக்கு அடுத்தவைகளையே நோக்கி கொண்டிருப்பதாக இருக்கிறது. You take ourselves. We have heard the Bible so many times. We've heard hundreds of sermons. வேறு யாரையும் விட்டு விடுவோம், நம்மையே எடுத்துக்கொள்வோம். நாம் பலமுறை வேதத்தை வாசித்திருக்கிறோம், நூற்றுக்கணக்கான. After the Sunday service is over, ஒரு ஞாயிறு ஆராதனை முடிந்த பிற்பாடு what do we talk? நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? Do we talk the sermon? அந்த பிரசங்கம் என்ன, அதை பற்றி பேசுகிறோமா? The moment we say amen, we have switched off from God and switched on to the world. ஆசீர்வாதம் போட்டு ஆமேன் சொன்ன மாத்திரத்தில் தேவனுக்கு நாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி விடுகிறோம், உலகத்துக்கு நாம் ஸ்விட்ச் ஆன் ஆகி விடுகிறோம். That's what we are. That's human nature. That's what the fallen man is. அதுதான் நாம், அதுதான் மனிதனுடைய இயல்பு, அதுதான் விழுந்து போன மனுஷனுடைய தன்மை. Our conversation, our pursuits, our dreams, our discussions are all mundane. செஷனைகள், நம்முடைய நாட்டம், நம்முடைய கனவுகள், நம்முடைய லட்சியம், இவைகள் எல்லாம் தேவன் அற்றதாக அல்லது இம்மைக்குரியதாக மாத்திரமே இருக்கிறது. In the youth camp registration form, there is one line. What is your ambition in life? நம்முடைய யூத் கேம்புடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம், உங்களுடைய குறிக்கோள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருப்போம். And the custom of the youths is to look at the other person. What did you write? What did you write? And they'll all write to do the will of God. வாலிபர்கள் அந்த ஃபார்மை நிரப்பும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்னத்தில் எழுதுவாங்க, தேவ சித்தம் செய்வது. So because everyone was writing the same thing, but no one is lying. எனவே எல்லாரும் அந்த தேவசித்தம் செய்யறதில்லை, அதனால அந்த கேள்வியை பரிசுத்தவான்கள் எடுத்துட்டாங்க. So verbally as a label we say doing the will of God, but in reality we are pursuing our own dreams. வாழ்க்கையில் உங்களுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்கும்போது வாய்மொழியாக அல்லது மேற்பூச்சாக தேவசித்தம் செய்வது என்று அர்த்தத்தில் நாம் நம்முடைய சொந்த வழிகளில் நடந்து சொந்த சித்தத்தை தான் செய்கிறோம், நம்முடைய சொந்த கனவுகளை தான் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். That we are not changed by mere sermons. Sermons touch us, but the real change comes only when we are broken by trial. கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பிரசங்கங்கள் நம்மை மாற்றாது, பிரசங்கங்கள் நம்மை தொடும், உணர்த்தும். ஆனால் உண்மையான மாற்றம் என்று சொல்லும்போது சோதனைகள், பிரச்சனைகள் மூலமாக நாம் உடைக்கப்படும் போதுதான் அந்த மாற்றம் உண்டாகிறது. It's not sufferings that change us, it's cooperating with God in those sufferings that will change us. இன்னும் சொல்ல போனால் பாடுகள் நம்மை மாற்றி விடாது, ஆனால் அந்த பாடுகளில் தேவனோடு நாம் ஒத்துழைக்கிறோமே, அந்த ஒத்துழைப்பு தான் நம்மை மாற்றும். That's called wisdom in war. அந்த ஒத்துழைப்பது தான் யுத்தத்தில் ஞானம். Understanding why God has permitted a certain thing in our life, that adversity, finding out the why, finding out the how, asking these basic questions and tackling those issues synchronized with God is wisdom in war. நம்முடைய பிரதிகூலமான சூழ்நிலைகளில், நம்முடைய சோதனைகளில், பிரச்சனைகளில், யுத்தங்களில் தேவனோடு நாம் ஒத்துழைக்கும்படியாக தேவன் ஏன் இவைகளை அனுமதிக்கிறார் என்று கேள்வி கேட்டு, எப்படி இதை அணுக வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு, இதன் அடிப்படையில் தேவனோடு ஒத்துழைப்பது தான் யுத்தத்தில் ஞானம் என்பதை நாம் படித்திருக்கிறோம். When I was a student, நான் ஒரு மாணவனாக இருந்தபோது I passed by an institute. The name of the institute was All Pass Tutorials. நான் ஒரு பயிற்சியகத்தின் வழியாக கடந்து போனேன். அதனுடைய பேர் ஆல் பாஸ் டியூட்டோரியல். It seems to say you come and join this institute, you'll surely pass in your exam. அந்த பெயரே எதை விளம்பரப்படுத்துகிறது என்று சொன்னால், நீ இந்த டியூட்டோரியலில் வந்து இணைந்து கொண்டால் நிச்சயமாக நீ உன்னுடைய தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுவாய். We know that's not possible. அது சாத்தியம் அல்லன்னு நமக்கும் தெரியும். It's just a false advertisement. அது ஒரு போலியான விளம்பரம். But we lazy human beings like such institute where we can have it the easy way without much effort. ஆனால் நம்மை போல சோம்பேறியான மனிதர்களுக்கு இப்படி எளிதான வழிமுறைகளை கையாளுவது ரொம்ப பிடிக்கும். படிக்காம கஷ்டப்படாமையே பாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆல் பாஸ் டியூட்டோரியல் இருந்தால் அதில் போய் சேரணும் தான் நம்ம நினைப்போம். You look at the testimonies we give on Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கொடுக்கிற சாட்சிகளை பாருங்களேன். Praise the Lord, for 1 week I had a terrible headache. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாரமாக எனக்கு பயங்கரமான தலைவலி இருந்தது. But God healed me. ஆனால் தேவன் என்னை சுகமாக்கினார். But why did that headache come first of all? ஆனால் முதல்ல ஏன் அந்த தலைவலி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கிறோமா? Why did the good God allow that headache?
நல்ல தேவன் ஏன் அந்த தலைவலியை அனுமதித்தார்? We are not bothered about that. I had a headache, it's gone. That's enough for me. அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எனக்கு தலைவலி இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு, அதுதான் என்னுடைய சாட்சி, அதுதான் எனக்கு விஷயமும் கூட. But wisdom in war is to grow and use these adversities as opportunities to grow. ஆனால் யுத்தத்தில் ஞானம் என்று சொல்லும்போது நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை, எதிர்மறையான சூழ்நிலைகளை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்த்து அவைகளை வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது. So next time we fall sick, அடுத்த முறை நீங்கள் வியாதிப்பட்டால், next time we meet with an accident, அடுத்த முறை நாம் ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தால், the Bible says even if you hit your foot against a stone and stumble, ask what, why, where, who, ask all these questions. வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லிலே உங்களுடைய கால் தடுக்கி நீங்க கொஞ்சம் தடுமாறினா கூட இது என்ன, ஏன் இதை தேவன் அனுமதித்தார், இதை நான் எப்படி அணுக வேண்டும், இதற்காக உதவிக்காக நான் எங்கே நோக்கி பார்க்க வேண்டும் என்ற கேள்விகளை நாம் கேட்டு, இதை ஏன் தேவன் அனுமதித்தார் என்கிற கேள்விகளை கேட்டு யுத்தத்தில் ஞானத்தை நாம் பயிற்சிக்க வேண்டும். When you stumble over a stone, immediately ask, God said in his word that he will give his angels charge concerning me, that they may bear me up lest I dash my foot against a stone. Where went my angels? நீங்கள் ஒரு கல்லில் உங்களுடைய கால் தடுக்கும் போது உடனடியாக இப்படி கேள்வி கேட்க வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. இப்போ என்னுடைய கால் தடுக்கி இருக்கிறது, அப்படியானால் என்னுடைய தூதர்கள் எங்கே போனார்கள் என்று நமக்கு நாமே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். When we ask these questions, these adversities, even a small stumbling against a stone, will help us to realize our state, and we'll use that to go forward. இப்படி நாம் கேள்விகளை கேட்போம் என்று சொன்னால், இந்த பிரதிகூலமான சூழ்நிலைகள், அது ஒரு சின்ன பிரச்சனையாய் கால் கல்லில் தடுக்குகிற ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாம் வளருவதற்கான வாய்ப்பாக அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாய் மாறும். One day I was driving a car on a dark road without lights. ஒரு நாள் எந்த விதமான விளக்குகள் இல்லாததான ஒரு இருண்ட சாலையின் வழியாக என்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு நான் போய் கொண்டிருந்தேன். It was a rainy day, so even the car lights could not reach far. அது ஒரு மழை பெய்கிற இரவாக இருந்தது. எனவே காருடைய விளக்குகள் கூட ரொம்ப தூரத்துக்கு அந்த வெளிச்சம் போகவில்லை. Suddenly I banged into something and the car stopped. திடீரென்று ஏதோ ஒன்றின் மேல் நான் மோதி விட்டேன், அந்த கார் நின்று விட்டது. So then I had to strain my eyes to see that there was a buffalo on the road. It was black, the road was black, and I didn't see it. நான் அப்படியே என்னுடைய கண்களை கசக்கி உற்று பார்த்த போதுதான் ஒரு எருமை மாடு அந்த சாலையில் இருந்தது. நான் அதன் மேல் மோதிவிட்டேன் என்று எனக்கு தெரிந்தது. இரவும் இருட்டாக இருந்தது, சாலையும் கருப்பாக இருந்தது, அந்த எருமை மாடும் கருப்பாக இருந்துச்சு, என்னால் பார்க்க முடியல. If I'm foolish in war, I'll go and try to kick that buffalo. See, because of you, what happened to my car? நான் ஒருவேளை யுத்தத்தில் ஞானமற்றவனாக முட்டாளாக இருந்தால் நான் போய் அந்த எருமை மாட்டை எட்டி உதைக்க முற்படுவேன். உன்னால தான் என் கார் இப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு. But I asked myself, why did this happen? And I realized that there was something wrong in my thoughts at that time. ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று நான் யோசித்து நிதானித்து என்னை நானே கேள்வி கேட்டபோது அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த சிந்தனைகளில் ஒரு தவறு இருந்ததை கண்டுபிடித்தேன். Balaam was a prophet. The Bible calls him a prophet. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் அவனை அழைக்கிறது. That word தீர்க்கதரிசி means he can see what some others cannot see. தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் அர்த்தம் மற்றவர்களால் காண முடியாததை. In the New Testament we read of the madness of the prophet. அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியின் மதிகேடு என்று பிலேயாமை குறித்து நாம் படிக்கிறோம். So பைத்தியம், in English madness. ஆங்கிலத்தின்படி அந்த மதிகேடு என்றால் பைத்தியம். So this seemingly wise man who is supposed to be wiser than the normal man has become a madman. Why? இந்த ஞானமுள்ள மனிதன் இயல்பான சாதாரணமான ஒரு மனிதனை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் செயல்பட வேண்டியவன் இப்பொழுது பைத்தியக்காரத்தனமாக செயல்படுகிறான். ஏன்? When the donkey went and hit his feet against a wall, இந்த கழுதை சுவர் பக்கமாக ஒதுங்கி இவனுடைய கால் அந்த சுவரில் மோதின போது, if he had wisdom in war, he would have asked why. அவனுக்கு யுத்தத்தில் ஞானம் இருந்திருந்தால் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று கேட்டிருப்பான். The Old Testament psalmist would have asked why, because he had learned his statutes. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரனுக்கு இப்படி சம்பவித்திருந்தால் கூட அவன் ஏன் என்று கேள்வி கேட்டிருப்பான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன். But this guy got angry and he started hitting the donkey. ஆனால் இந்த தீர்க்கதரிசியை பாருங்கள், இவனுக்கு கோபம் வந்து இவன் அந்த கழுதையை அடிக்க ஆரம்பித்தான். And the donkey started speaking in his language and said, have I ever done this before to you?
அந்த கழுதை மனிதனுடைய பாஷையில் பேச ஆரம்பித்து, இதற்கு முன்னே எப்போதாவது நான் உமக்கு இப்படி செய்து that you're doing this to me? நீர் என்னை இப்படி அடிக்கிறது நியாயமா? This man, this prophet, instead of saying, hey, talking to me in my language, he's replying to the animal given you nicely. இந்த மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஹே, இந்த கழுதையை பாரு, அது மனுஷ பாஷையில் என்னோட பேசுது அப்படின்னு வியந்து பார்ப்பதற்கு பதிலாக கழுதையோட அவன் திருப்பி பேச, ஆயுதம் இருந்திருந்தால் உன்னை கொன்று போட்டிருப்பேன் என்று பேசுகிறான். Sometimes we are mad like that prophet. நாமும் கூட அந்த தீர்க்கதரிசியை போல சில நேரத்தில் பைத்தியங்களாக இருக்கிறோம். When God is trying to communicate something in our pain, in those adversities, he's screaming at us. But we plug our ears and we only want deliverance. We only want revenge. இதே போலதான் தேவன் நம்முடைய பிரதிகூலமான பேசி நமக்கு ஒரு செய்தியை கடத்த முற்படும் போது கொள்ளுகிறோம். ஏன் தெரியுமா? நமக்கு தேவையெல்லாம் விடுதலை, நியாயம், பிரச்சனைக்கான பரிகாரம், அவ்வளவுதான். So next time we encounter a problem, அடுத்த முறை நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது, அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், it may be some issue at workplace, அல்லது உங்களுடைய அலுவலகத்திலே ஒரு பிரச்சனையா இருக்கலாம், or it may be something personal, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், or in the mind, அல்லது மனதில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ask why, basic questions, so that council might know how to tackle these issues. இது என்ன, இது எதற்காக என்பதை போன்ற கேள்விகளை கேட்டு உங்களுக்கு நீங்களே அதற்கான பதிலை கண்டறிய முற்படுங்கள். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒரு ஞானத்தை அடைந்து கொள்ள முடியும். When Sunday school students participate in a song contest, ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் பாட்டு போட்டியில் will mark them on various points. அந்த போட்டியிலே நடுவர்களாக இருக்கிறவர்கள் பல்வேறு காரியங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பெண் கொடுப்பார்கள். For their voice, அவர்களுடைய குரலுக்கு, for their rhythm, அவர்களுடைய தாளத்துக்கு, for sticking to the subject prescribed, எந்த தலைப்பின் கீழ் பாட்டு கட்டும்படி சொல்லப்பட்டதோ அந்த தலைப்பின் கீழ் இருந்து பாட்டு கட்டுவதற்கு, for their originality. That means they are not copying from some other song. அந்த பாட்டை இவர்களாக இயற்றி இருக்க வேண்டும், வேற எங்கேயோ இருந்து காப்பி அடித்து இருக்க கூடாது அதற்கு. And for the rhymes that they use. அவர்கள் அந்த பாட்டின் வரிகளில் பயன்படுத்துகிற அடுக்கு மொழிக்கு. So the judge, 3 minutes they will sing, but in that 3 minutes the judge will look at all these issues. ஒவ்வொரு போட்டியாளரும் 3 நிமிடம் தான் பாடுகிறார்கள். இந்த 3 நிமிடங்களுக்குள்ளாக அந்த நடுவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்க்கிறார்கள். When you encounter a trial, remember that God the judge is watching you very carefully and is scoring marks for you. அதே போல நீங்கள் ஒரு சோதனையை, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது தேவன்தான் நீதிபதியாக இருந்து அவர் உங்களை மிகவும் நுட்பமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு மதிப்பெண் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். Marks for your actions. உங்களுடைய கிரியைகளுக்கு அவர் மதிப்பெண் கொடுக்கிறார். Marks for your reactions. உங்களுடைய பிரதிக்கிரியைகளுக்கு மதிப்பெண் கொடுக்கிறார். Marks for your attitudes. உங்களுடைய மனப்பான்மைக்கு மதிப்பெண் கொடுக்கிறார். Marks for the thoughts that run in your mind. அந்த பிரச்சனையின் ஊடாக உங்கள் மனதில் எழும்புகிற சிந்தனைகளுக்கு மதிப்பெண் கொடுக்கிறார். Marks for the words that you use. நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு மதிப்பெண் கொடுக்கிறார். So those marks will tell us whether we have failed in our trial or whether we are progressing through the trial. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த மதிப்பெண்களே நம்முடைய சோதனையின் ஊடாக நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அந்த சோதனையில் நாம் தோற்றுவிட்டோமா என்பதற்கான அளவுகோலாக அமையும். Now listen carefully. கவனமாக கேளுங்கள். If you act and react like everybody does, you will go where everybody goes. எல்லாரும் கிரியை செய்வது போல, எதிர்க்கிரியை செய்வது போல உங்களுடைய கிரியைகளும் பிரதிக்கிரியைகளும் இருக்கும் என்றால் எல்லாரும் போகிற இடத்துக்கு தான் நீங்களும் போக வேண்டியிருக்கும். So be wise in war and ask these questions and tackle these problems wisely. எனவே யுத்தத்தில் ஞானமுள்ளவர்களாய் இருந்து இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை ஞானமாக கையாள பழகுங்கள். In most of the difficult situations that we go, we look only at the situation, only at the person involved, only at the words involved. We are not bothered about God watching us. We are not bothered about the spirits that are behind those people trying to influence us and manipulate us. நாம் எந்த பிரச்சனையினூடாக கடந்து போனாலும் அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதை மேற்பூச்சாக தான் பார்க்க பழகி இருக்கிறோம். அதில் சம்பந்தப்பட்டதான நபரை பார்க்க பழகி இருக்கிறோம், பேசப்படுகிற வார்த்தைகளை பார்க்க பழகி இருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னாக தேவன் இருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னால் பிசாசுகள் இருந்து நம்மை அந்த யுத்தத்தில் தோல்வி அடையும்படியாக வஞ்சிக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவதே இல்லை. Many years ago, some small children, 4 to 5 years old, were tested without their knowledge.
பல வருடங்களுக்கு முன்னதாக 4 அல்லது 5 வயதுள்ள சில சின்ன பிள்ளைகள் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு ஒரு ஒரு பரிசோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். They were taken to a room and they were asked to sit at a chair with a table in front of them. அவர்கள் ஒரு அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டு ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு மேஜை இருந்தது. And on a saucer on that table was placed a marshmallow. மார்ஷ்மெலோ என்றதான ஒரு மிட்டாய் அந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்தது. And they were instructed 15 minutes you should not touch it. அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்னவென்றால் 15 நிமிடங்களுக்கு நீங்க இதை தொடக்கூடாது. You should not eat it. சாப்பிடக்கூடாது. If you don't eat it for 15 minutes, then you will get another marshmallow. நீங்க 15 நிமிஷம் இதை சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த ஒரு மார்ஷ்மெலோ மட்டுமல்ல கூடுதலாக இன்னொரு மார்ஷ்மெலோ உங்களுக்கு கிடைக்கும். So one by one these children were sent into that room. ஒருவர் பின் ஒருவராக இந்த பிள்ளைகளை இந்த அறைக்குள் அனுப்பினார்கள். And they didn't realize that while they were sitting and watching that marshmallow for 15 minutes, they were being watched by camera. அவர்கள் உட்கார்ந்து 15 நிமிடங்கள் அந்த மிட்டாய்க்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அவர்கள் கேமராவின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. What are their reactions? அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? One girl sat in front of it. ஒரு பிள்ளை அந்த மேஜைக்கு முன்பாக உட்கார்ந்தாள். One girl was looking very sadly for 15 minutes at that marshmallow. I can't eat you. இன்னொரு பிள்ளை மிகவும் பரிதாபமாக அந்த மார்ஷ்மெலோ மிட்டாயை பார்த்து கொண்டே இருந்தார். கை கேட்டினது வாய் கேட்டலையே, உன்னை சாப்பிட முடியலையே அப்படின்னு. After that another boy went inside. அதுக்கப்புறம் ஒரு பையன் போனான். He watched it for some time. அவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தான். And he took it and put it in his nose and put it back on the saucer. அதை கையில் எடுத்து அப்படி முகர்ந்து பார்த்து மறுபடியும் அங்கே வச்சுட்டான். After that the next person went. அடுத்த பிள்ளை வந்தது. She thought no one is watching. She took a small bit from the corner, pinched it and put it in her mouth. யாரும் பார்க்கறாங்கன்றது அவனுக்கு தெரியாததுனால அந்த ஓரத்துல சின்னதா அப்படி கொஞ்சம் மிட்டாயை கிள்ளி வாயில வச்சிட்டான். Then another boy went. இன்னொரு பையன் போனான். He waited for 10 minutes. After that he couldn't bear it. He said, one bird in hand is worth two in the bush, and he took it and ate it and went off. அதாவது அவனுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல பொறுத்திருக்க முடியவில்லை. எனவே 2க்கு பதிலா கையில இருக்கிற ஒன்னு நல்லது அப்படின்னு சொல்லி வாயில போட்டுட்டு போயிட்டான். Then they observed the same children when they were 20 years old. Now they are 4 or 5 years old. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாரும் 4 அல்லது 5 வயதுக்கு உட்பட்டவர்கள். பல வருஷங்கள் கழித்து இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மறுபடியும் பரிசோதித்தார்கள். And they realized that those children who did not eat that one marshmallow for 15 minutes became very disciplined and orderly children when they became adults. இந்த பரிசோதனையிலே கண்டறியப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் 15 நிமிடங்கள் அந்த மிட்டாயை சாப்பிட வேண்டும் என்ற அந்த உந்துதல் இல்லாமல் பொறுமையாக இருந்த பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்த பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒழுக்கமுடையதாக, மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டதாக தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை கண்டறிந்தார்கள். While those other children who pinched off and smelt and ate, they continued with their shrewdness and crookedness and cunningness in more sophisticated ways as adults. அதே நேரத்திலே கொஞ்சம் முகந்து பார்த்தவங்க, கொஞ்சம் அப்படி கிள்ளி எடுத்து வாயில போட்டவங்க, முழுசா சாப்பிட்டவங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த பிற்பாடு இவர்களுடைய தந்திரம், இவர்களுடைய கோணலான வழிகளை இன்னும் இதில் வளர்ந்து இன்னும் தந்திரசாலிகளாக இருந்தார்கள். So we need to realize we are laughing at those children because they did all these odd things. Have you ever realized that there are cameras watching us all the time, and maybe heaven is laughing, maybe God is laughing at us? நான் இதை சொல்லும்போது நீங்க கற்பனை செய்து பார்த்து அந்த பிள்ளைகள் செய்கிறதான அந்த சேட்டைகள் எல்லாம் பார்த்து சிரிச்சிங்க. ஆனால் நாமும் கூட அப்படி கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சோதனையிலும் நம்முடைய கிரியைகள், பிரதிக்கிரியைகள், மனப்பான்மைகள், வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. இது நமக்கு தெரியுதா? தேவன் நம்மளை பார்த்து ஒருவேளை சிரிக்கிறாரா? So Counsel Make Your War says, when you encounter a difficult situation, don't jump into it like every human being does. Set up a counseling table. Bring those who are experienced into the picture. Bring the word of God into the picture. You also sit at that counseling table and come at a consensus and cooperate with God. இந்த நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்றதான இந்த தலைப்பு வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏதோ ஒரு தெரு சண்டை போடுகிறவர்கள் அவசர கதியில் போய் போல நீ சண்டை போடாதே. ஒரு போர் மேஜை அமைத்து உட்கார்ந்து கலந்தாலோசித்து போர் தந்திரங்களை, திட்டங்களை வகுத்து செயல்படுவது போல நீ ஒரு ஆலயத்திலே உட்கார்ந்து உன்னுடைய நிலவரத்தை ஆராய்ந்து பார். தேவனை பரிசுத்தவான்களை அதற்குள்ளே கொண்டு வா. மிகவும் யோசனைகளோடு, போர் தந்திரங்களோடு உன்னுடைய யுத்தத்தை செய். Today many so-called Christians and even Pentecost, why? Because when they faced wars, instead of bringing God into the picture, they made
fallen people and fallen angels sit into their councils and jumped into the problem. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களும் ஏன் பலக்கிறார்கள்? அதற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் யுத்தங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை சந்தித்த நேரத்தில் பிரச்சனைக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக விழுந்து போன மனுஷர்களையும் விழுந்து போன ஆவிகளையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையின்படி செயல்பட்டு அவர்கள் தங்களுடைய யுத்தங்களில் தோல்வி அடைந்தபடியினால். I just want to say speak 2 minutes about hell. நரகத்தை பற்றி 2 நிமிடங்கள் மாத்திரம் பேச நான் விரும்புகிறேன். Just to wake us up into our senses to realize that we must be alert and fight our battles well. நாம் மிகவும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருந்து நம்முடைய யுத்தங்களை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக நரகத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக இதை சொல்ல விரும்புகிறேன். From the story of the rich man and Lazarus, we realize that our 5 senses operate and function in hell also. ஐஸ்வரியவான் லாசரு என்கிறதான அந்த உண்மை சம்பவத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், நம்முடைய சரீரத்தில் ஐம்புலன்கள் இருக்கிறது போல நம்முடைய ஐம்புலன்கள் நரகத்திலும் செயல்படுகிறது. You can think, உங்களால் சிந்திக்க முடியும், you can remember, உங்களால் நினைவில் கொள்ள முடியும், you can talk, உங்களால் பேச முடியும், you can get angry, கோபப்பட முடியும், you can taste, உங்களால் ருசிக்க முடியும், you can feel, உங்களால் உணர முடியும், you can be frustrated, உங்களால் விரக்தி அடைய முடியும், you can get afraid, உங்களால் பயப்பட முடியும், you will face boredom. உங்களுக்கு சலிப்பு தட்டும். And the saddest part is, hell is forever, but there is no direction, there is no progress, there is no advancement, there is no program, there is no planning in hell. It's just sitting in one place forever and ever and ever. நரகம் நித்தியமானது. ஆனால் அந்த நரகத்தில் முன்னேற்றமோ அல்லது இன்னும் சிறந்த நபர்களாய் மாறுவதோ அல்லது ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு குறிக்கோளோ ஒரு லட்சியமோ எதுவுமே கிடையாது. அப்படியே எந்த விதமான லக்கும் இல்லாமல், குறிக்கோளும் இல்லாமல், வாழ்க்கையின் ஒரு நோக்கம் இல்லாமல் அப்படியே என்றென்றைக்குமாக உட்கார்ந்திருப்பது. It is just one eternity without anything constructive happening in your life. ஆக்கப்பூர்வமாக எதுவுமே நடக்காமல் நித்தியம் முழுவதும் இருப்பதுதான் நரகம். 7 boys in the year 1995, if I'm right, they all went to hell in their spirits at the same time, saw different parts of hell, and after some time came back. என்னுடைய நினைவு சரியா இருக்கும் என்றால் 1995 வருடம் என்று நினைக்கிறேன். 7 பாய்ஸ் அவர்கள் ஆவியிலே நரகத்துக்கு போய் நரகத்தின் பல்வேறு பகுதிகளை பார்த்து திரும்பி வந்தார்கள். And one boy came back and said he met a boy there, and the reason that boy was in hell, I didn't do anything bad, I was just normal, that's why I'm in hell. ஒரு பையன் திரும்பி வந்து தான் கண்டதை சொன்னான். அவன் இன்னொரு பையனை நரகத்திலே பார்த்தான். அவன் என்ன சொல்லுகிறானா, நான் எதுவும் மோசமான தீய செயல்கள் புரிந்ததினால் இங்கே வரவில்லை, நான் ஒன்றுமே செய்யவில்லை, அதனால தான் வந்திருக்கிறேன். They say that bad people go to hell and good people go to heaven. பொதுவாக உலகத்தார் சொல்லுகிறார்கள், கெட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள், நல்லவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். But the Bible says bad people will go to hell, good people also will go to hell. ஆனால் வேதம் சொல்லுகிறது கெட்டவர்கள் நரகத்துக்கு போவார்கள், நல்லவர்களும் நரகத்துக்கு போவார்கள். Why? ஏன்? Because the Bible says this so-called goodness that we think is good enough to take us to heaven is not good enough for heaven. That's just social, moral, human goodness. That's not good enough for heaven. நாம் நல்லவர்கள் என்று நம்மை பற்றி நினைத்துக் கொள்கிறோமே, அப்படி நமக்குள் இருக்கிற அந்த நன்மையான பகுதிகள் வெறும் சன்மார்க்கமான அல்லது மனுஷருடைய பார்வையிலே மதசார்பற்ற உலகத்திலே வேண்டுமானால் அது ஒரு நன்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த நன்மை பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் அளவுக்கு போதுமானது அல்ல. In Psalm 53 we read, God looked down from heaven to look at the children of men, and he saw there is not one good, no, not one. 53ஆம் சங்கீதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், மனுபுத்திரரை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கும்படியாக தேவன் இறங்கினார். அவர் பார்த்தபோது நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. So this goodness that we think and say that person will go to heaven, this is a good person, he didn't do anything wrong, is deception. Goodness is not our savior, Jesus is our savior. எனவே இந்த நபர் எந்த தீய செயலும் செய்யவில்லை, இவர் நல்லவர், இவர் கெட்டவர் என்று மனிதனுடைய அந்த சன்மார்க்கமான நன்மை அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அல்லது நம்மை ரட்சிக்க போதுமானதா இராது. அது வெறும் சன்மார்க்கமான நன்மை தான். இயேசு தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்மை நல்லவர்களாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். This Jesus who said, I am the way to heaven, I am the truth to heaven. One of those truths to heaven is wisdom in war, because we just read on the first day Ephesians 4, Jesus is our teacher.
இயேசு நம்முடைய ஆசிரியர் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் நாளில் கற்றுக்கொண்டோம். அந்த இயேசு சொல்லுகிறார், நானே பரலோகத்துக்கான வழியா இருக்கிறேன், நானே பரலோகத்துக்கு செல்வதற்கான சத்தியமா இருக்கிறேன். அந்த சத்தியங்களில் ஒன்றுதான் இந்த யுத்தத்தை பற்றிய ஞானம். அந்த சத்தியத்தை தான் இப்பொழுது நம்முடைய ஆசிரியராகிய இயேசு நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். So to obtain wisdom in war, we were asking ourselves 7 questions, single word questions, basic questions of the English language, and we were answering them one by one in the previous 3 days. கடந்த 3 நாட்களில் ஆங்கில வார்த்தைகள், ஒரு வரி உள்ள வார்த்தைகள், ஒரே வார்த்தையில் இருக்கிற அடிப்படையான 7 கேள்விகளை நம்முடைய சோதனைகளில் கேட்டு அதற்கான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதில் சில கேள்விகளுக்கு கடந்த 3 நாட்களில் நாம் பதில் கண்டுபிடித்தோம். The first question was what? முதல் கேள்வி, ஒரு யுத்தம், ஒரு சோதனை என்றால் என்ன? What is a trial? ஒரு சோதனை என்றால் என்ன? It's an opportunity for growth. அதற்கான பதிலை நாம் கண்டுபிடித்தோம். அது வளர்ச்சிக்கான வாய்ப்பு. Second question is why? இரண்டாவது, ஏன் இந்த பிரச்சனை சோதனையை தேவன் அனுமதித்தார்? Why is God allowing this trial? இந்த சோதனை பிரச்சனையை தேவன் ஏன் அனுமதித்தார்? We must find out the reason. அதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 3, who is our enemy? மூன்றாவது, இந்த பிரச்சனை அல்லது இந்த யுத்தத்திலே யார் என்னுடைய சத்துரு? We saw that our first enemy is not the devil. My first enemy is me. நாம் அதிலே கண்டுபிடித்த பதில் என்னவென்றால், நம்முடைய பிரதானமான முதன்மையான சத்துரு பிசாசு அல்ல, என்னுடைய முதல் சத்துரு நான் தான். Fourthly, where? நான்காவது நாம் கேட்ட கேள்வி எங்கே? Where do I look for help when I meet a trial? நான் ஒரு சோதனையை, பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சகாயத்துக்காக நான் எங்கே நோக்கி பார்க்கிறேன்? Fifthly, how? ஐந்தாவதாக எப்படி? How do I face a problem? ஒரு பிரச்சனை அல்லது யுத்தத்தை நான் எப்படி எதிர்கொள்ளுகிறேன்? There are so many factors involved in a trial, but how do I implement them? பல காரியங்கள், பல அம்சங்கள் ஒரு சோதனைகளில் அடங்கி இருக்கிறது. ஆனால் அவைகளை நான் எப்படி என்னுடைய சோதனைகளில் அமுல்படுத்துகிறேன்? And lastly, we saw yesterday the question when. ஆறாவதாக, ஒரு சோதனையில் எப்போது என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று நாம் நேற்றைக்கு பார்த்தோம். In his timing, he will tell us. We sang a song the first 3 days. What to do, where to go, what to say. There's a time for everything. முதல் 3 நாட்களில் நாம் ஒரு பாடலை பாடினோம். அந்த பாட்டின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, அவருடைய நேரத்தில் நீ எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லுவார். அதாவது ஒரு சோதனையில் தேவன் செயல்படும் ஒரு நேரம் இருக்கிறது என்பதை தான் எப்போது என்ற அந்த கேள்வி நமக்கு சுட்டி காட்டுகிறது. Today we will answer the last question, which. இன்றைக்கு கடைசி கேள்வியாகிய எவை என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முற்பட போகிறோம். What are the tools or weapons that you will use in your war? உங்களுடைய which are the weapons that you use? உங்கள் யுத்தத்தில் நீங்கள் எவை அல்லது எந்த ஆயுதங்களை உங்கள் யுத்தத்தில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? ஏழாவது கேள்வி, எவை அல்லது எந்த. There are many tools, many weapons, many weapons, but which one do you use? பல போர் கருவிகள், பல போர் ஆயுதங்கள், பல போர் தந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகளில் எவற்றை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? When God wants Moses to speak to the rock, he should not smite the rock. மோசே கன்மலையை பார்த்து பேச வேண்டும், கன்மலையை அடிக்க கூடாது. When God tells you that the words of your mouth, you cannot be silent. நீ வாயிலே சில அறிக்கையை பண்ண, அந்த வாயின் வார்த்தைகள் பிரச்சனையை பரிகரிக்க கவனமா இருக்க கூடாது. When God tells you to be silent and win the war, you cannot afford to talk. வேறு சில சந்தர்ப்பங்களில் இந்த யுத்தத்தில், இந்த பிரச்சனையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ மௌனமா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது அந்த நேரத்தில் Hezekiah was facing King Sennacherib of Assyria. He told the people, whatever he tells or threatens, don't answer a word. எசேக்கியா ராஜா சனகரிப் மன்னன் அசீரியாவில் எசேக்கியா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், அந்த மறு உத்தரவு சொல்லக்கூடாது. Jesus also, when he stood before the Sanhedrin, the council, the father told him, don't justify, have the answers, keep silent. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக விசாரணைக்காக இயேசு நிறுத்தப்பட்ட போது பிதா இயேசுவிடத்தில் சொன்னார், பதில் இருந்தாலும் நீர் வாயை திறந்து பேசக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது, மௌனமா இருக்க வேண்டும் என்று. If you read Hebrews chapter 12 and verse 3, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. Now look at those words. He endured such contradictions of sinners against himself. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விரோதங்களை அவர் சகித்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. That means those who interrogated him were sinners. அதாவது
அவருக்கு விரோதமாக இருந்து அவரை விசாரணை செய்தவர்கள் பாவிகள். The judge was a sinner. அங்கே இருந்த நீதிபதி ஒரு பாவி. The accusers were sinners. அவரை குற்றம் சாட்டினவர்கள் பாவிகள். And the council was full of sinners. அந்த ஆலோசனை சங்கம் முழுவதுமே பாவிகளால் நிறைந்திருந்தது. There was only one sinless man in that place, and that was the accused. அங்கே ஒரே ஒருவர் தான் பாவம் இல்லாதவர், அவர்தான் குற்றம் சாட்டப்பட்டவராய் நின்று கொண்டிருக்கிற இயேசு. And when he became silent, இவர் மௌனமா இருந்தபோது these sinners accused him, and this silence made him like he was accused, he was guilty. It worked against him. இந்த பாவிகள் இவருக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், இவரோ அமைதியாக மௌனமாக இருக்கிறார். இப்படி இவர் மௌனமாக இருந்தது இவருக்கே விபரீதமாக மாறினது. இவர் ஏதோ குற்றவாளியை போல நிரூபணமானது போல ஆகிவிட்டது. So his silence worked against himself. அதாவது இவருடைய மௌனம் இவருக்கு விரோதமாய் செயல்பட்டது. The father told him, don't say anything, and by keeping silent Jesus was only ruining his reputation. எதுவும் பேசக்கூடாது என்று பிதா இயேசுவிடத்தில் சொல்லிவிட்டார். இயேசு மௌனமா இருக்கும்போது இப்பொழுது எல்லாம் அவருக்கு விபரீதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய நற்பெயரை அவரே கெடுத்துக் கொண்டிருக்கிறார். Jesus had the arguments. If he had opened his mouth, he could shut their mouths, but he did not do it. இயேசுவுக்கு முன்வைக்கக்கூடிய தர்க்கங்கள் இருந்தது. அவர் வாயை திறந்திருப்பார் என்றால் அங்க இருந்து அத்தனை பேருடைய வாயை அடைத்திருப்பார். ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. He overcame his battle in another way. அவர் வேறொரு கோணத்தில் தன்னுடைய யுத்தத்தை ஜெயித்தார். So day before yesterday we saw our first enemy is we ourselves. நேற்றைக்கு முன்தினம் நாம் பார்த்தோம் நம்முடைய முதல் சத்துரு நாம் தான். What weapon do we use against this enemy called myself? நான் அல்லது என்னுடைய சுயம் என்ற அந்த சத்துருவுக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்த முடியும்? The Bible says that baptism is the weapon. ஞானஸ்நான சத்தியம் தான் அந்த ஆயுதம் என்று வேதம் சொல்லுகிறது. Baptism is a way I can kill myself. ஞானஸ்நானம் நான் என்னையே கொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. That means it's not committing suicide, but it's a way of killing my old fallen personality. என்னையே நான் கொல்லணும்னா தற்கொலை செய்துக்கிறது அல்ல, என்னுடைய விழுந்து போன அந்த பழைய மனுஷனை, அந்த பழைய ஆளுமையை கொல்லுகிறதற்கான ஒரு வழிமுறை தான் ஞானஸ்நான சத்தியம். So knowing and finding out which weapons to use in which warfare is wisdom in war, and that's the which of a trial. எந்த யுத்தத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கண்டுபிடிப்பது தான் யுத்தத்தில் ஞானம். அதுதான் நாம் கேட்கிற 7வது கேள்வி. நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எவை அல்லது எந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகிறோம்? In Ephesians chapter 6, as we all know, we read of the whole armor of God. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நாம் படிக்கிறோம். But when the Bible asks you to use the shield of faith against the fiery darts of the devil, you can't use the sword of the spirit against those fiery darts. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்ற கேடகமாகிய ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள் என்று வேதம் சொல்லும்போது, அதை விட்டுவிட்டு நான் ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துகிறேன் என்று தவறான ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது. So which means knowing which tools and which weapons to implement in which trial. எந்த அல்லது எவை என்ற இந்த கேள்வி இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் எந்த சோதனையில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருப்பது. Now continuing with which, when we hear God saying, your ways are not my ways, your methods, your thoughts are not my thoughts. The way God thinks and God's logic is a little different from the way we think. அதாவது நாம் இந்த எந்த என்ற விஷயத்தை இன்னும் ஆழமாக கவனிப்போம் என்றால், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று தேவன் சொல்லும்போது, தேவன் சிந்திக்கிற விதம், தேவன் நிதானிக்கிற விதம், அது நம்முடைய நிதானிப்புக்கும் நாம் சிந்திக்கிற விதத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே we see God use some foolish or weird methods to win wars. யுத்தத்தில் ஜெயம் எடுக்கும்படியாக தேவன் சில பைத்தியக்காரத்தனமான அல்லது விசித்திரமான வழிமுறைகளை பயன்படுத்தினதை நாம் பார்க்கலாம். Goliath was a man covered in metal. கோலியாத் முழுவதும் உலோகங்களால் மறைக்கப்பட்ட ஒரு மனிதன். But David takes 5 stones to fight with that metal body. அந்த உலோக மனிதனோடு சண்டை போட தாவீது கொண்டு போகிற ஆயுதத்தை பாருங்க, 5 கூழாங்கல். God told Israel, Gideon, to take 300 men with him to fight against lakhs of people. They came with swords, but these men took pitchers and lanterns and trumpets. கிதியோன் தன்னோடு இருந்த வெறும் 300 பேரோடு கூட
தனக்கு விரோதமாய் வருகிற லட்சக்கணக்கான பேர் கொண்ட அந்த மீதியானிய சேனைக்கு விரோதமாக புறப்பட்டு போகும்படி தேவன் சொல்லுகிறார். அவர்கள் பட்டயத்தோடு வருகிறார்கள், ஈட்டிகளோடு வருகிறார்கள். ஆனால் இந்த 300 பேர் கொண்டு போகிற ஆயுதங்களை பாருங்கள். அவர்கள் தீவெட்டிகளோடும் பானைகளோடும் எக்காலங்களோடும் போகிறார்கள். When they went to fight against Jericho, God made them go round and round 13 times. எரிகோவுக்கு விரோதமாய் இவர்கள் யுத்தத்துக்கு போனபோது 13 முறை எரிகோவை சுற்றி வரும்படியாக தேவன் செய்தார். You put God in your consultation table, he'll give you some weird ideas. தேவனே உங்களுடைய ஆலோசனை மேஜைக்குள் நீங்கள் கொண்டு வந்தால் இப்படி தான் சில விசித்திரமான வினோதமான யோசனைகளை எல்லாம் அவர் தருவார். You wouldn't have done any wrong, but he'll say go humble yourself and be the wrong person and go and ask pardon. நீங்க எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா தேவன் சொல்லுவார் நீ தப்பு செய்யாட்டாலும் நீ தான் தப்பு செஞ்சது போல போய் மன்னிப்பு கேளு, உன்னை தாழ்த்துன்னு சொல்லுவார். When you think and overnight over your food, you get so many points to go. Next time I meet, I'll ask this and shut his mouth. God will say, you shut your mouth. நீங்க இரவெல்லாம் உங்களுடைய சாப்பாட்டை பற்றி ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அடுத்த முறை அந்த நபரை சந்திக்கும் போது கேள்வி கேட்கிறேன் பாருன்ட்டு, ஆனா காலையில தேவன் சொல்லுவார் நீ உன் வாயை மூடுன்னுவார். If you put your trust in God and obey his counsels, even though they might seem weird, the victory is yours and the throne will be yours. தேவனுடைய ஆலோசனைகளும் அவர் வழங்குகிறதான அறிவுரைகளும் விசித்திரமானதா இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படியும்படியாக உங்களுடைய நிதானிப்பையும் உங்களுடைய சிந்திக்கிற விதத்தையும் நீங்கள் அவருக்கு கொடுத்து கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அதுதான் யுத்தத்தில் ஞானம். அவர் சொல்லுகிற அந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது today we are going to see 3 foolish weapons that the Bible asks us to use in our battle. நாம் பயன்படுத்தும்படி வேதம் பரிந்துரைக்கிறதான 3 பைத்தியக்காரத்தனமான ஆயுதங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். If you tell the world about these weapons, they'll say you're mad. இந்த ஆயுதங்களை பற்றி நீங்க உலகத்தாருக்கு சொன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. The first weapon is the weapon called good. முதல் ஆயுதம் நன்மை என்கிற ஆயுதம். Romans 12:23. ரோமர் 12:21. வெல்லப்படாமல் 21, sorry. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை Not overcome of evil, but overcome evil with good. When I was small, நான் சிறு பையனா இருந்தபோது I had a neighbor who was a non-Christian. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பன் எனக்கு இருந்தான். He said, see, in your Bible Jesus said, if somebody smites you on one cheek, show the other cheek. All that won't work today if you show it also. உங்க வேதத்துல பாரு, இயேசு என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா சொல்லி இருக்கிறார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை காட்டுன்னு. இந்த காலத்துல இதெல்லாம் வேலைக்காகாது. மறு கன்னத்தை காட்டினா மறு கன்னத்திலே அடிப்பாங்க. To answer him then, அப்பொழுது அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. but later on I realized when God asked, it's not drama, it's not acting. God says, you be willing to take a blow on the other cheek, show it also. பின்னாட்களில் தான் அதனுடைய கருத்து எனக்கு விளங்கினது. ஒரு கன்னத்தில் ஒருவன் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லும்போது அது ஏதோ டிராமா அல்ல, நடிப்பு அல்ல, பாசாங்க அல்ல. உண்மையாகவே அடுத்த கன்னத்திலும் அடிவாங்க ஆயத்தமாய் இருப்பது தான் தேவன் அங்கே சொல்ல வருகிற விஷயம். So Jesus is saying, even if they are ready to slap you again on the other cheek, show your other cheek. இயேசு என்ன சொல்ல வருகிறார், நீ மறுக்கன்னத்தை காண்பிக்கும் போது மறுக்கன்னத்திலும் அவனை அடிக்க ஆயத்தமா இருந்தா நீ அடி வாங்குறதுக்கு ஆயத்தமாயிரு. In Matthew 26:52, God gave Peter a warning. மத்தேயு 26:52 பேதுருவுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். He took out his sword and cut a man's ear. பேதுரு ஒரு தன்னுடைய பட்டயத்தை உருவி ஒரு மனுஷனுடைய காதரை அவனை வெட்டினான். Peter, put that sword into your sheath. பேதுரு, உன்னுடைய பட்டயத்தை நீ உன்னுடைய உரையில போடு. He who takes that sword will die by the sword. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் விழுவான். If you use the weapons that everybody uses, one day that weapon will turn against you. எல்லாரும் கையாள்கிற ஆயுதங்களை நீங்கள் கையாள்வீர்கள் என்றால் ஒரு நாள் அந்த ஆயுதமே உங்களுக்கு எதிராக One of our doctrine books, 20 judgments. நம்முடைய உபதேச புத்தகங்களில் ஒன்றுதான் 20 நியாய தீர்ப்புகள். In the introduction it is written, அதனுடைய முன்னுரையில் முகவுரையில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, when judgment comes it will be tit for tat. நியாய தீர்ப்பு வரும்போது அது பழிக்கு பழியாக இருக்கும். And it might delay, but it will come. அது தாமதிக்கலாம், ஆனால் அது நிச்சயமாய் வரும். So if you think you can get your things done by violence and you can overcome evil with evil, then this verse Romans 12:21 says, if you overcome evil with evil, you will be overcome by evil.
நீங்கள் வன்முறையை கையாண்டு தீமைக்கு பதில் தீமையை செய்து நீங்கள் ஜெயித்து விடலாம், அதுதான் சாதுரியம் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தீமை உங்களுக்கு எதிராகவே திரும்பும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படுவாய் அல்லது தீமை உன்னை ஜெயித்து விடும். So today everybody is using evil for evil to solve problems. இன்றைக்கு பிரச்சனைகளை பரிகரிக்கும்படியாக எல்லாரும் தீமைக்கு தீமை தான், பதிலுக்கு பதில் தான் செய்கிறார்கள். And a popular example that I give in many studies. நான் பல வேத பாடங்களில் கொடுக்கிறதான அறிமுகமான ஒரு உதாரணம் என்னவென்றால், One believer came to me one day ஒரு நாள் ஒரு விசுவாசியினிடத்தில் வந்தார். and said, I have a silent fight with my neighbor. என்னுடைய அயலகத்தாரோடு எனக்கு ஒரு மௌனமான சண்டை. And the neighbor one day, in the tree that was going over the common compound wall, she hung a slipper. That means I will beat you with my slipper. That was the communication. எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கு, அதுல ஒரு மரம் தொங்கி கொண்டு இருக்கிறது. அதுல எங்க வீட்டு பக்கம் இருக்கிற கிளையில அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு செருப்பு தொங்க விட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவங்க மௌனமா சொல்ல வராங்க, அடுத்த முறை ஏதாவது என் பிரச்சனைக்கு வந்தேன்னா செருப்பை வச்சு உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. So this sister told me, so I went and hung a broom next to the slipper and came in. இந்த சகோதரி சொல்றாங்க, நான் என்ன தெரியுமா பண்ணேன், அந்த செருப்புக்கு பக்கத்துல ஒரு விளக்கமாத்த போய் மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். So if this is the method you use, நீங்க பயன்படுத்துகிற முறை இதுவாக இருக்கும் என்றால் one day evil will overcome you. ஒரு நாள் தீமை உங்களை வென்றுவிடும். I'll explain to you how in a short while. எப்படி என்று நான் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு விளக்குகிறேன். One day when I was traveling by car, ஒரு நாள் நான் காரில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் many years ago, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக. by accident my driver almost ran into a motorcyclist. தற்செயலாக என்னுடைய டிரைவர் இருசக்கர வாகனத்தில் போகிற ஒருவர் மேல் மோத போனார், ஏறக்குறைய மோதி விட்டார். That man immediately confronted our car and stopped our car, got down from the bike. அந்த மனிதன் உடனடியாக எங்களுடைய காருக்கு முன்னாடி குறுக்க வண்டியை நிறுத்தி தன்னுடைய பைக்கில் இருந்து இறங்கினார். And he came down to fight. சண்டைக்கு வந்தார். You know what I did? நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? I also got down from the car. நானும் காரை விட்டு இறங்கினேன். Went right up to him. அவரிடத்துல நேரா போனேன். Cupped my hands and said, sorry sir. என்னுடைய கையை கூப்பி சாரி சார்னு சொன்னேன். Not one word after that, he took the bike and went off. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல, அவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டார். Overcome evil with good. தீமையை நன்மையினால் வெல்லு. When you use evil as a method and overcome evil, it will become a habit in your life. தீமையை நீங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தீமைக்கு பதில் தீமை செய்து ஜெயிக்க நீங்கள் முற்பட்டால் அது ஒரு பழக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறிவிடும். It will become a spirit in your life because you will see immediate success in it and it will become a method for you. Oh, this works well. தீமைக்கு எதிராக தீமையே ஆயுதமாய் பயன்படுத்தும் போது உடனடியான பதில் கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும். எனவே அது உங்களுடைய பழக்கமாய் மாறுகிறது மாத்திரம் இல்ல, தீமைக்கு தீமை செய்யறது ஒரு பொல்லாத ஆவியாக உங்களுக்குள் மாறிவிடும். One day one servant of God told me a story. ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு கதையை என்னிடத்தில் சொன்னார். One believer is coming often to him and saying, my wife is always beating me. ஒரு விசுவாச சகோதரன் அடிக்கடி ஒரு இடத்துல வந்து என்னுடைய மனைவி எப்போது என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். Strange, isn't it? வினோதமா இருக்கு இல்லையா? Sometimes it happens the other way. சில நேரத்துல மலக்கத்துக்கு மாறா நடக்குது. So he came and went, see, my wife is beating me. He kept saying that. வழக்கமா புருஷர்கள் தான் மனைவிகளை அடிப்பார்கள், ஆனா இப்ப இவர் மாறாக சொல்றாரு, என்னுடைய மனைவி என்னை அடிக்கிறாங்க. This servant of God got angry finally. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அடிக்கடி இதை கேட்கும்போது கோபம் வந்துருச்சு. Next time your wife beats you, only if you beat her back, I'll give you communion, he said. இவர் சொன்னார், அடுத்த முறை உன்னுடைய மனைவி உன்னை அடிச்சாங்கன்னா நீ திருப்பி அடிச்சாதான் நான் உனக்கு ராபோஜனம் கொடுப்பேன். So he got very encouraged. இவருக்கு ரொம்ப உற்சாகமாகி விட்டது. Next time when the wife beat him, he gave her back nicely. அடுத்த முறை மனைவி இவர்களை அடிக்க வந்தபோது இவரும் நல்லா திருப்பி அடிச்சிட்டார். It was immediate success. And he came back with good news, brother, my wife has stopped beating me. அவர் திரும்பி வந்து நற்செய்தி சொல்கிறார் இந்த ஊழியக்காரரிடத்தில், பிரதர் இப்பெல்லாம் என் மனைவி என்னை அடிக்கிறதே இல்லை, நிறுத்திட்டாங்க. Next time the wife comes to fight, what will he do? அடுத்த முறை மனைவி சண்டைக்கு வந்தால் என்ன செய்வார் இவர்? He's found the method. இவருக்கு இப்போ வழிமுறை கிடைத்து விட்டது. And he will show it with others also. மற்றவர்களிடத்தில் இதே வழிமுறையை அவர் கையாள முற்படுவார். Now the beating spirit that was in the wife has now jumped on him now. என்ன நடந்துச்சுன்னா அந்த அடிக்கிற ஆவி மனைவி கிட்ட இருந்து இப்ப இவர் மேல வந்து உட்கார்ந்துருச்சு. So that's why the Bible says don't do that. எனவே தான் நீ அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. So before those
good might seem like a foolish method in the world, but that's a very secure method in over. தீமைக்கு பதில் தீமையை செய்து பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கண்டுபிடிக்கும் போது அந்த தீமைக்கு பின்னால் இருக்கிற ஆவிகள் உங்கள் மேல் பாய்ந்து உங்களை ஜெயிப்பதற்கு பதில் தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் மிகவும் பாதுகாப்பான வழிமுறை. இதுதான் நாம் ஜெயிப்பதற்கான வேதம் பரிந்துரைக்கிற சிறந்த வழிமுறை. Now listen very carefully. மிகவும் கவனமாய் கேளுங்கள். When you overcome evil with evil, நீங்க தீமையை தீமையினால் that you use to solve your problems quickly will become avenues for evil spirits to enter into your house and into your family. எளிதில் பரிகரிக்கும்படியாக தீமைக்கு பதில் நீங்க தீமை செய்றீங்களே, அந்த தீமை பொல்லாத ஆவிகள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நுழைவதற்கு they will come into your family, they will rule your house, not God. அந்த ஆவிகள் உங்களுடைய குடும்பத்துக்குள் நுழைந்து விடும். அப்பொழுது அவைகள் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பம் they will dominate you, they will manipulate you. உங்களை மோசம் போக்கும், திசை திருப்பும். You can't pray after that. அதுக்கு அப்புறம் உங்களால ஜெபிக்க முடியாது. Extreme கோபம் உங்களை அதற்கு பிற்பாடு ஆளுகை செய்யும். You will throw whatever is in your hand after that. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீச ஆரம்பிப்பீங்க. You will look for a knife to cut your hand after that. அதுக்கு அப்புறம் உங்க கையை அறுத்துக்கலாம்னு கத்தி கிடைக்குமான்னு தேடுவீங்க. You will take a hot spoon and put it on your child after that. அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சூடான கரண்டியை எடுத்து உங்களுடைய குழந்தைக்கு சூடு வைக்க ஆரம்பிப்பீங்க. And you will start gritting your teeth after that. அதுக்கு அப்புறம் உங்க பல்ல கடிக்க ஆரம்பிப்பீங்க. Or you will want to go into a corner and be alone after that. அல்லது அடிக்கடி தனியா ஒரு மூலையில போய் உட்கார ஆரம்பிப்பீங்க. Or you will go into a dark room and lock up your room and sit in that darkness after that. அல்லது ஒரு இருண்ட அறைக்குள் தனியாக போய் உங்களை நீங்களே பூட்டிக் கொண்டு அந்த இருட்டில உட்கார ஆரம்பிப்பீங்க. Or you will go into silent mode and not talk to anyone after that. அல்லது சைலண்ட் மோடுக்கு போய் யார்ட்டையுமே பேசாம மௌனமாயிருவீங்க. Or you will be suspicious of everyone after that. அல்லது யாரை பார்த்தாலும் அதுக்கு அப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. You will start accusing God and everybody in life. Everyone is bad after that. தேவனையும் மற்ற வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லாரையுமே குற்றம் சாட்ட ஆரம்பிப்பீங்க. எல்லாமே கெட்டவங்களாயிடுவாங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு. These are symptoms of demonic manipulation. Check and see if before that you used evil for evil and that evil became a door for these demons. தீமைக்கு பதில் தீமை என்ற ஆயுதத்தை நீங்கள் கையாளும் போது இந்த தீமையை வாசலாக பயன்படுத்தி பிசாசுகள் உங்களுக்குள் நுழைந்திருந்தால், அந்த பிசாசுகள் உங்களை ஆண்டு உங்களை மோசம் போக்கி நடத்தி கொண்டிருந்தால், அதனுடைய அறிகுறிகளை தான் இப்பொழுது நாங்கள் சொன்னோம். நீங்கள் ஒருவேளை இந்த அறிகுறிகளில் ஏதாவது அறிகுறியினால் பாதிக்கப்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தீமையை வெல்ல தீமையை ஆயுதமாய் பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்பதை பரிசோதித்து பாருங்கள். When these spirits come into your life, இந்த ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது they will convince you of lies, that the lies are truth. They will convince you of wrong things, that those things that you think are real. பொய் என்பதை உண்மையாக மிகைப்படுத்தி உங்களை சம்மதிக்க வச்சிரும் அந்த ஆவிகள். கெட்ட மோசமான காரியங்களை அதுதான் நிஜம் என்பது போல உங்களை நம்ப வைத்து விடும் அந்த ஆவிகள். I know of a family, they were all united in assuming that the wrong things were right. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஐக்கியப்பட்டிருந்தாங்க. இல்லாத ஒரு விஷயம், தப்பான ஒரு நினைவு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுதான் சரி என்று நம்புகிற விஷயத்தில் எல்லாருமே ஐக்கியப்பட்டிருந்தாங்க. My neighbor is working against me. எங்க வீட்டுக்கு விரோதமாக எங்களுடைய அயலகத்தார் செயல்படுகிறார்கள். That independent pastor is working against me. அந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் எங்களுக்கு விரோதமா ஏதோ செய்றாரு. That popular preacher is working against me. அந்த பிரபலமான பிரசங்கியார் எனக்கு விரோதமா ஏதோ செய்றாரு. So they started sending me by messages. They started sending a list of people who were all working against them. இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய பட்டியலே எனக்கு அனுப்புறாங்க. இவங்க எங்களுக்கு விரோதமா செய்றாங்க, இவங்க எங்களுக்கு விரோதமா செய்றாங்க, இவங்க எங்களுக்கு விரோதமா செய்றாங்க. And I advised them, said, please, the devil is trying to deceive you. This doesn't happen like this. Your mind is getting spoiled. They got very angry and said, the Holy Spirit is revealing this to us. This is not lies, this is the truth. எனக்கு அது சரியா படலை. நான் உடனே அவங்களுக்கு புத்திமதி சொன்னேன். நீங்க எல்லாரும் இப்படி எல்லாரையும் தப்பா நினைக்கிறது சரியில்லை. பிசாசு உங்களை ஏமாத்துறான், இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான், இது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை பார்த்து சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு. And they are so sure they are seeing the truth, thinking the truth, when we can see that they are in deception. அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு எங்களால பார்க்க முடியுது. ஆனா அவங்க அந்த பொய்யை ரொம்ப நிஜம் நம்பக்கூடிய அளவுக்கு பிசாசானால் மோசம் போக்கி திசை திருப்பப்பட்டார்கள். So to prevent access of these demons into your lives,
you must be very particular about overcoming evil with good. இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து உங்களை ஆண்டு நடத்தாதபடிக்கு தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொள்ள, தீமைக்கு விரோதமாக நன்மை என்ற ஆயுதத்தை பயன்படுத்த நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Now listen to this very carefully. ரொம்ப கவனமா இதை கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். When you use this foolish weapon called good, இந்த பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற நன்மை என்கிற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது your ego will not allow you, it will be hurt. உங்களுடைய அகம்பாவம் அதற்கு இடம் கொடுக்காது. ஏன்னா அந்த ஈகோ, அந்த அகம்பாவம் காயப்படும். When you use this foolish weapon called good, இந்த பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற நன்மை என்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது you may feel that your justice is taken away from you. உங்களுடைய நியாயம் உங்களை விட்டு எடுபட்டு போனது போல நீங்கள் உணரக்கூடும். When you use this foolish weapon called good, இந்த நன்மை என்றதான பைத்தியக்காரத்தனமான ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது your enemies might think that they have won. உங்களுடைய சத்துருக்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுடைய கை மேலோங்கினதாக நினைத்துக் கொள்ளக்கூடும். And you might feel you have lost. நீங்க தோற்று போனது போல நீங்கள் உணரக்கூடும். When you use the weapon called good, இந்த நன்மை என்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது the situation might get even worse. சூழ்நிலை இன்னும் கூட மோசமாக போகிறது போல இருக்கும். But remember one thing. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். Though the outside situation might seem like a defeat, though the outside situation might seem like it's getting worse, வெளிப்புறமான சூழ்நிலை நாம் தோற்று போனது போல காட்சியளித்தாலும் அல்லது சூழ்நிலை இன்னும் மோசமாகிறதாக தென்பட்டாலும் one good thing has happened. ஒரு நன்மை நடந்திருக்கிறது. You have shut the door to those evil spirits from entering into your family. அந்த பொல்லாத ஆவிகள் உங்களுடைய குடும்பத்துக்குள் நுழைவதற்கான வாசல்களை நீங்கள் அடைத்து விட்டீர்கள். Those demons cannot manipulate you after that. They cannot enter into your life. அந்த பிசாசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து உங்களை மோசம் போக்கி திசை திருப்ப முடியாது. This is what happened when Jesus used the weapon called good to hang on the cross and overcome evil with good. இதுதான் இயேசு தீமையை நன்மையினால் வெல்லும்படியாக நன்மை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி சிலுவையில் தொங்கின போது நடந்த காரியம். Now we are going to go to a second foolish weapon. It's called truth. இப்பொழுது இரண்டாவதாக ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆயுதத்தை நாம் கவனிக்க போகிறோம். அந்த பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற ஆயுதத்துக்கு பேர் சத்தியம். John chapter 8 verse 32. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth, and the truth shall make you free. Why is this truth, why do we call this truth a foolish weapon? இந்த சத்தியத்தை ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆயுதம் என்று நாம் அழைக்க காரணம் என்ன? Today we must understand that the kingdom of Satan is founded on lies and deception. ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாத்தானுடைய ராஜ்யம் பொய் மற்றும் வஞ்சனை என்கிற அஸ்திவாரத்தின் மேல் தான் கட்டி எழுப்பப்படுகிறது. Now listen carefully. The whole world has swallowed those lies and they are believing those lies and living based on those lies. கவனமாய் கேளுங்கள். இந்த பிசாசினுடைய வஞ்சனைகளை, பொய்களை முழு உலகமும் முழுங்கி விட்டது. அதை தான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், அதை தான் அவர்கள் பின்பற்றவும் செய்கிறார்கள். I'll just give you a couple of examples. 2 உதாரணங்களை சொல்லுகிறேன். To see how the world is living on and believing those lies. எப்படி உலகம் பொய்களின் அடிப்படையில் வாழ்கிறது, பொய்களை நம்பி வாழ்கிறது என்பதற்கு 2 உதாரணங்கள். The Bible says in the beginning God made the heaven and the earth. வேதம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தை. Science says no, the world was not made by God, it came from a big bang. ஆனால் இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்படவில்லை, அது பிக் பேங்கினால் வந்தது. So the truth is, if you tell this truth, they say this defies science, your Bible is wrong, it's telling lies. நீங்க ஆதியிலே தேவன் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க சொல்றது விஞ்ஞானத்துக்கு இடிப்பினால் தான் உள்ளதான் பொய்ன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. The preaching of the cross to those who are saved, the Bible calls it the power of God, but a cross, foolishness. சிலுவையை பற்றிய உபதேசம் என்கிறதான சத்தியம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, அது தேவனுடைய கெட்டு போகிறவங்களுக்கு நீங்க அந்த சத்தியத்தை சொல்லி பாருங்க, அவங்க அதை பைத்தியக்காரத்தனமாக தான் கருதுவார்கள். One day I saw the cover of a book. It says 50,000 errors in the Bible. நான் என்னுடைய அட்டை படத்தை பார்த்தேன். அதில் ஒரு வாசகம் எழுதி இருந்தது, வேதாகமத்தில் 50,000 பிழை. The devil has turned the truth into lies. பிசாசு சத்தியத்தையே பொய்யாக மாற்றி விட்டான். And the kingdom of Satan thrives on these lies. முழு உலகமும் பிசாசின் ராஜ்யமும் இந்த பொய்களினால் தான் பிழைக்கிறது. That is why Jesus said,
When you know the truth, it will lies. எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது சாத்தானுடைய பொய்களிலிருந்து அது உங்களை விடுதலையாக்கும். When we commit a sin, நாம் ஒரு பாவம் செய்யும்போது, when we cover that sin with lies and excuses and justifications, then we are actually building the kingdom of Satan with those lies in our hearts. பொய்கள் மூலமாக, சாக்கு போக்குகள் சொல்வதன் மூலமாக, நம்மை நீதிகரிப்பதன் மூலமாக அந்த பாவத்துக்கு நம்மை நாமே அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் தற்காத்துக் கொள்ள முற்படும் போது அந்த பொய்களின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறபடினால் நாம் சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மாறிவிட்டோம். But when you confess your sins, you are actually confessing the truth, and you are shattering the foundation of the enemy Satan in your life. ஆனால் நீங்கள் அப்படி சாக்கு போக்கு சொல்லாமல், நீதிகரிக்காமல், பொய் சொல்லாமல் உண்மையை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போது, அல்லது அந்த பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போது நீங்கள் சத்தியத்தை, உண்மையை சொல்லுகிறீர்கள். எனவே அந்த பிசாசின் அஸ்திபாரமாகிய பொய்யை நீங்கள் தகர்த்து விட்டீர்கள். That is why the truth is very dangerous to the devil. எனவே தான் சத்தியம், உண்மை என்று சொல்லும்போது அது பிசாசுக்கு மிகவும் ஆபத்தானது. So when we confess the truth of the scriptures, it shatters the foundations of the kingdom of Satan. வேதத்தின் சத்தியங்களை, வேதத்தின் உண்மைகளை நாம் வாயினால் அறிக்கை செய்யும் போது அது பிசாசினுடைய அஸ்திபாரமாகிய, அவனுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரமாகிய பொய்களை தகர்க்கிறது. Many centuries ago, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக, when Daniel was praying for 3 weeks, he was fasting and praying. 3 வாரங்களாக தானியேல் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது, he was praying for the future of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் எதிர்காலம் என்ன என்பதை குறித்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். Lord, what is going to happen to Israel? கர்த்தாவே, இஸ்ரவேலுக்கு என்ன நடக்க போகிறது? And then a parcel came to him. அவனுக்கு ஒரு பார்சல் கிடைத்தது. That I'm speaking to you figuratively. நான் உவமானமாக உங்களோடு பேசுகிறேன். Not a literal parcel, but a parcel of truth came to him. அதாவது எழுத்தின்படியே ஒரு பார்சல் வரல, ஒரு சத்தியம் ஒரு பார்சல் போல அவனுக்கு கிடைத்தது. But to prevent that parcel of truth from reaching him, the Bible says he was in Iran, in Persia in those days, and praying. The prince of Persia intercepted the descent of that parcel and fought with the angel who was bringing that parcel. பெர்சியாவின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் தானியேல் அந்த நாட்களில் இருந்தான். பெர்சியா என்பது இந்த நாட்களில் ஈரான் தேசத்தை குறிக்கிறது. அந்த சத்தியம் அடங்கிய ஒரு பார்சல் பரலோகத்திலிருந்து இவனை நோக்கி வரும்போது அது இவனுக்கு கிடைக்காத படி தடை செய்யும்படியாக பெர்சியாவை ஆண்டதான பொல்லாத ஆவியாகிய பெர்சியாவின் அதிபதி என்கிறதான அந்த துரைத்தனம் அந்த பார்சலை இடைமறிக்க முற்பட்டது. Finally we know that Michael came to help that angel and the parcel reached Daniel. கடைசியாக மிகாவேல் தானியேலுக்கு உதவியாக அந்த பார்சலை கொண்டு வருகிற தூதனுக்கு உதவியாக வந்து கடைசியாக அந்த பார்சல், அந்த சத்தியம் தானியேலிடம் கிடைத்தது என்று நமக்கு தெரியும். If you read Daniel chapter 10 and verse 21, தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், that parcel is called the scripture of truth. அந்த பார்சலுக்கு வேதம் ஒரு பெயர் சொல்லுகிறது, சத்திய எழுத்து. And what is that scripture of truth? அந்த சத்திய எழுத்தில் என்ன இருந்தது? It's Daniel chapter 11. அந்த சத்திய எழுத்தில் இருந்ததான விஷயம் தான் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Daniel chapter 11 there are many historical events noted there. தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சரித்திரபூர்வமான பல சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. As you come to the end, it runs into our times and beyond our times. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்களுக்கு வரும்போது அது நம்முடைய காலத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள், நம்முடைய காலத்துக்கு தாண்டி எதிர்காலத்தை பற்றிய காரியங்களும் அங்கே இருக்கிறது. Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். Israel is a shadow of the church. இஸ்ரவேல் சபைக்கு அடையாளம். If the shadow had to face such warfare when the truth came down, சத்தியம் இறங்கி வந்தபோது அந்த நிழலாட்டமான இஸ்ரவேலிலே இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் நடைபெற்றிருக்கும் when என்றால், Jesus, who is the embodiment of truth, is on our side, சத்தியத்தின் தற்சுரூபமாகிய இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, and when every word of God is truth, ஒவ்வொரு தேவனுடைய வசனமும் சத்திய வசனமாய் இருக்கும்போது, imagine the explosive warfare that will take place when we confess the truth. நாம் சத்தியத்தை அறிக்கை செய்யும்போது அந்த யுத்தம் எவ்வளவு தீவிரமாக நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். That is why the Bible says you must earnestly contend for the faith, or in some other languages for the truth that is given to the saints. எனவேதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசத்துக்காக, அல்லது சில மொழிபெயர்ப்புகள் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும். So there are so many truths in the scriptures, there are so many promises that God has given you. வேதத்தில் பல சத்தியங்கள் இருக்கிறது, தேவன் நமக்கு கொடுத்த பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. So if you want to use this weapon,
இந்த சத்தியம் என்ற ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால், For the world, this Bible is full of errors. It's all written by fishermen. There's no truth in that. You're just believing in garbage. That's what they will say. But if you believe in this and use this weapon, உலகத்தை பொறுத்த மட்டில் இந்த வேதம் கட்டுக்கதைகளின் தொகுப்பா இருக்கிறது, படிக்காத மீனவர்களால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கிறது, எல்லாமே கற்பனையும் கட்டுக்கதைகளும் வெறும் யூகங்களா இருக்கிறது, காலாவதியான ஒரு புஸ்தகம், இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பீர்கள் என்றால், இந்த சத்தியத்தை ஆயுதமாக பயன்படுத்தி இதில் இருக்கிற வார்த்தைகளை அறிக்கை செய்வீர்கள் என்றால், வாக்குத்தத்தங்களை பிரயோஜனப்படுத்துவீர்கள் என்றால், it will set you free. அது உங்களை விடுவிக்கும். So you know, in your personal life, God has given you some promises. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். In your daily prayers, speak those promises with your mouth. உங்களுடைய அனுதின ஜெபத்தில் வாயினால் அந்த வசனங்களை உச்சரியுங்கள். That utterance of the truth will set you free. அந்த சத்தமாக அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது, சத்தியத்தை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள், அந்த உச்சரித்தல் உங்களை விடுவிக்கும். During the COVID lockdown, கோவிட் லாக்டவுன் நாட்களில் God gave me about 30-40 verses to say in my prayer. என்னுடைய ஜெபத்தில் நான் அறிக்கையாக உச்சரிக்கும்படியாக எனக்கு தேவன் ஒரு 30 அல்லது 40 வசனங்களை கொடுத்திருப்பார். I used to say it every day. ஒவ்வொரு நாளும் நான் அதை சொல்லுவேன். It took some time, about 10-15 minutes. 10-15 நிமிடங்கள் ஆகும் அதை அறிக்கை செய்து முடிக்க. But after a few months, சில மாதங்கள் கழித்து I stopped saying it. நான் அப்படி சொல்வதை அறிக்கை செய்வதை நிறுத்திவிட்டேன். I kind of got bored because there was no war, so everything was normal in my life, so I stopped saying. என்னுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல எந்த சோதனை பிரச்சனையும் இல்ல, எல்லாமே இயல்பாக இருக்கிறது போல இருந்தது. எனவே இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சலிப்பா தெரிந்ததோ என்னமோ தெரியல, நான் அதை நிறுத்திவிட்டேன். Then one young boy after some days came to me. சில நாட்கள் நான் நிறுத்தி, சில நாட்கள் கழித்து ஒரு வாலிப பையன் என்னிடத்தில் வந்தார். Brother, I saw a dream about you. பிரதர், நான் உங்களை பற்றி ஒரு சொப்பனம் பார்த்தேன். Your faith home is surrounded by thousands of enemies. உங்களுடைய விசுவாச வீடு ஆயிரக்கணக்கான சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறது. You had a stick in your hand. உங்களுடைய கையிலே ஒரு தடியை, ஒரு கோலை நீங்கள் பிடித்திருந்தீர்கள். Those enemies did not come into the faith home, they were on the streets surrounding you. அந்த சத்துருக்கள் எல்லாம் உங்களுடைய faith home-க்குள் வரவில்லை, உங்களுடைய faith home-ஐ சுற்றி இருக்கிற அந்த தெருக்களிலே அவர்கள் இருந்து உங்களை சூழ்ந்திருந்தார்கள். You had a stick in your hand and you put that stick down. உங்க கையில ஒரு தடி இருந்துச்சுன்னா அந்த தடியை நீங்க கீழ போட்டுட்டீங்க. And immediately news went around amongst the enemies. அவன் கட்டையை கீழ வச்சிட்டான். We can attack him. உடனடியாக செய்தி அந்த சத்துருக்கள் மத்தியிலே பரவினது. அவன் கட்டையை கீழ வச்சிட்டான், இப்பொழுது நாம் அவனை தாக்கலாம். And I got the message. I said, thank you for the dream. God spoke to me. இந்த தம்பி இந்த சொப்பனத்தை சொன்னபோது நான் அவனுக்கு நன்றி சொன்னேன். எனக்கு ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலமா என்ன சொல்ல வருகிறார் என்ற தூது கிடைத்தது. தேவன் என்னோடு பேசினதை நான் உணர்ந்து கொண்டேன். So that communication was, take that stick again. That means you stop using those verses in your prayer. Start pronouncing them again. நான் உனக்கு கொடுத்த வசனங்களை நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாய், அதுதான் நீ கையில பிடித்திருந்த தடி, இப்பொழுது நீ நிறுத்தி விட்டாய். அதாவது அந்த தடியை கீழே போட்டு விட்டாய், மறுபடியுமாக அதை எடுத்துக்கொள். So you also develop this habit, those promises and those words that are yours, use them in your prayers. உங்களுக்கென்று பிரத்யேகமாக தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் அவைகளை சத்தியம் என்ற ஆயுதமாக அவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவைகளை உங்களுடைய ஜெபத்தில் அறிக்கை செய்யும்படியாக நீங்கள் பயன்படுத்துங்கள். There's more to say, but I will stop with it. I will move to the third foolish weapon. இன்னும் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் இதோடு நான் நிறுத்தி இப்பொழுது மூன்றாவது பைத்தியக்காரத்தனமான ஆயுதத்துக்கு நாம் கடந்து வருவோம். The third foolish weapon is called the cross. மூன்றாவது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிற ஆயுதம் சிலுவை. 1 Corinthians chapter 1 and verse 18. முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. The preaching of the cross. சிலுவையை பற்றிய உபதேசம். There are two crosses hidden in that one word. அந்த ஒரு வார்த்தையில் இரண்டு சிலுவைகள் மறைந்திருக்கிறது. There are two crosses that we preach about. நாம் இரண்டு சிலுவையை பற்றி பிரசங்கிக்கிறோம். One is the cross of Christ. ஒன்று கிறிஸ்துவின் சிலுவை. The second is the cross that each one of us has to carry in our life. இரண்டாவதாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சுமக்க வேண்டிய, நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய சிலுவை. Now what I'm going to speak now is very deep, is very emotional, so listen in the spirit. இப்பொழுது நான் உங்களோடு பேச போகிற காரியம் மிகவும் ஆழமான ஒரு காரியம், மிகவும் எழுச்சிபூர்வமான ஒரு காரியம். எனவே நீங்கள் ஆவிக்குள் இருந்து அதை கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். So there is
The cross of Jesus Christ, there's a preaching behind it, and there is a cross that we have to carry, there's a preaching behind it. இயேசுவின் சிலுவைக்கு பின்னால் சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் இருக்கிறது. நாம் அன்றாடம் சுமக்கிற சிலுவைக்கு பின்னால் ஒரு உபதேசம் இருக்கிறது. What I'm going to share with you is what God spoke to me in my trials. I practiced it a little bit and it's very powerful. I would like to share it with you. நான் இப்பொழுது உங்களோடு பேச போகிற காரியங்கள் என்னுடைய சோதனை நேரத்திலே கர்த்தர் என்னோடு பேசின சத்தியங்கள். நான் கொஞ்சம் குறைய அதை பயிற்சி செய்தேன். அது மிகவும் வல்லமை வாய்ந்ததாக இருப்பதை உணர்ந்தேன். இப்பொழுது அதை உங்களோடு பேசுகிறேன். But before I start, I want to share with you some lines that I saw on a computer screen. இதை பற்றி நான் உங்களோடு பேச ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நான் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிலே பார்த்ததான ஒரு வாசகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first line, முதல் வரி, just one thing in the past, the cross of Christ. கடந்த காலத்தை பற்றிய ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்துவின் சிலுவை. Just one thing in the present, our life in Christ. நிகழ்காலத்தை பற்றிய ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. Just one thing in the future, becoming the bride of Christ. எதிர்காலத்தை பற்றிய ஒரே ஒரு விஷயம், கிறிஸ்துவின் மணவாட்டியாய் நாம் மாறுவது. And there's a fourth line. நான்காவது ஒரு வரி இருந்தது. But I'll repeat the first three lines again. முதல் மூன்று வரிகளை நான் திரும்பவும் சொல்லிவிட்டு நான்காவது வரிக்கு வருகிறேன். Just one thing in the past, the cross of Christ. கடந்த காலத்தை பற்றிய ஒரே முக்கியமான விஷயம், கிறிஸ்துவின் சிலுவை. Just one thing in the present, our life in Christ. தற்காலத்தை பற்றிய ஒரே முக்கியமான விஷயம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. Just one thing in the future, our becoming the bride of Christ. எதிர்காலத்தை பற்றிய ஒரே முக்கியமான விஷயம், நாம் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் மாறுவது. The fourth line, nothing else matters much. நான்காவது வரி, வேறு எதுவும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. It hits you in the chest, isn't it? நெஞ்சில அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? Our life, our past, our present, our future is all centered around the cross of Christ. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே, அது கடந்த காலமா இருக்கட்டும், தற்காலமா இருக்கட்டும், வருங்காலமா இருக்கட்டும், கிறிஸ்துவின் சிலுவையே மையமாக கொண்டதாய் இருக்கிறது. So, what do we see in the cross of Christ? கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் என்னத்தை பார்க்கிறோம்? It was Satan's final attempt to separate Jesus from the Father. அந்த சிலுவை பிதாவை விட்டு இயேசுவை பிரிக்கும்படியாக அவன் கையாண்ட கடைசி ஒரு முயற்சியாக இருக்கிறது. In Hebrews chapter 5 and verse 7, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் we read that Jesus cried unto the Father in the days of his flesh with strong cryings and tears unto him that was able to save him from death, and he was heard. His prayer was heard. That means he was saved from death. இயேசு தாம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் எதற்காக வேண்டுதல் செய்தாரோ அதிலே கேட்கப்பட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. That means the Father didn't allow him to die. அதாவது அவர் மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி ஜெபித்தார். இயேசு மரிப்பதற்கு பிதா இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. But Jesus died. ஆனா இயேசு தான் மரிச்சாரு. So this is not about physical death, it was spiritual death, that is separation from the Father. எனவே இங்கே மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்று இயேசு ஜெபித்தாரே, அந்த மரணம் சரீர மரணம் அல்ல. சரீர மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக அவர் ஜெபிக்கவில்லை, ஆவிக்குரிய ஆத்ம மரணத்திலிருந்து தப்புவிக்கப்படும்படியாக ஜெபித்தார். அதாவது பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட்டு விடக் கூடாது என்கிறதை தான் அவர் மரணம் என்று குறிப்பிட்டு ஜெபித்தார். So when Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது the forces of darkness were trying to influence Jesus into making a wrong move and thereby separate him from the Father. அந்தகார வல்லமைகள் இயேசுவை மோசம் போக்கி திசை திருப்பி ஏதோ ஒரு தவறான படியை அவர் எடுத்து வைத்து விட்டால் பிதாவை விட்டு அவரை பிரித்து விடலாம் என்று எத்தனித்து அந்த வல்லமைகள் கிரியை செய்தது. But Jesus took that cross, that death upon himself. ஆனால் இயேசு அந்த சிலுவை மரணத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு He used this adversity and it became a glory to God. இந்த பிரதிகூலத்தை அவர் தனக்கு சாதகமாக்கி கொண்டால் அந்த சிலுவை பிதாவுக்கு மகிமையாய் மாறினது. Evil became good. தீமை நன்மையாய் மாறினது. Now I'm going to ask you, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். hanging on the cross, is it good or evil? சிலுவையில் தொங்குவது அது நன்மையா தீமையா? Supposing we did not sin. ஒருவேளை நாம் பாவம் செய்திருக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோமே. Supposing this world was a good world. ஒருவேளை இந்த உலகம் நல்ல ஒரு உலகமாக இருந்திருக்கும் என்றால் The goodness of God and the love of God would have been limited. தேவனுடைய நன்மையும் தேவனுடைய அன்பும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகவே இருந்திருக்கும்.
The word mercy won't have meaning in a good world. நல்ல ஒரு உலகமாக இது இருந்திருக்கும் என்றால் இரக்கம் என்ற வார்த்தை அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். Forgiveness has no meaning in a good world. ஒரு நல்ல உலகமாக இது இருந்திருக்கும் என்றால் மன்னிப்பு என்ற வார்த்தை அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். Bearing injustice has no meaning in a good world. In a good world there's no injustice. எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு நல்ல உலகத்தில் அநியாயத்தை சகிப்பது என்ற ஒன்றே இருந்திருக்காது. அநியாயத்தை சகிப்பது என்பது ஒரு அர்த்தமற்றதாக இருந்திருக்கும். There is no crucifixion in a good world. There's no need for Jesus to be crucified. அதே ஒரு நல்ல உலகமாக இருந்திருக்கும் என்றால் சிலுவையில் அறையப்படுவதற்கு தேவை இருந்திருக்காது. இயேசு மரித்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. But because we fell, ஆனால் நாம் விழுந்தபடியினால் the greatness of the goodness of God, the greatness of the love of God was manifest. தேவனுடைய நன்மையின், தேவனுடைய அன்பின் மகத்துவம் வெளிப்படுத்தப்பட்டது. The cross, though evil, has now become a glory to our God. சிலுவை ஒரு தீமையாய் இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய தேவனுக்கு அது மகிமையாய் மாறி இருக்கிறது. What a great God we have. நமக்கு எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார். We have a song in English, How Great Thou Art. நமக்கு ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது, தேவனே நீர் எவ்வளவு பெரியவர். The singer says, when I with awesome wonder consider the worlds you have made, the stars and the rolling thunder, and when I see the brooks and the sound of the water flowing in the brook, and when I see hear the song of the birds chirping in the trees, when I see the mountains and the valleys, I sing how great thou art. அந்த பாட்டுக்காரன் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நான் பார்க்கும்போது, வானங்களை பார்க்கும்போது, அந்த வானத்தில் உருண்டு வருகிற இடியை பார்க்கும்போது, பறவைகள் முணுமுணுக்கிறதான அந்த சத்தத்தை கேட்கும்போது, உயர்ந்த மலைகளை பார்க்கும்போது, அந்த மலையின் மேலிருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்கை பார்க்கும்போது, பாய்ந்து ஓடுகிற ஆறுகளை பார்க்கும்போது, மென்மையான காற்று தென்றல் என் மேல் வீசுகிற அந்த ஸ்பரிசத்தை நான் உணரும் போது, இந்த சிருஷ்டிப்பை எல்லாம் பார்க்கும்போது தேவனே நீர் எவ்வளவு பெரியவர் என்று என்னுடைய இதயம் சொல்லுகிறது. But then suddenly in the next stanza he moves to the cross. When I think how God, his son not sparing, sent him to die, I scarce can take it in. That means I can't digest that fact. ஆனால் திடீரென்று இவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை எல்லாம் பாடிவிட்டு இரண்டாம் சரணத்தில் சிலுவைக்கு நேராக தன்னுடைய கவனத்தை இந்த பாட்டுக்காரன் திருப்பி இப்படி சொல்லுகிறார். மூன்றாவது சரணமா இருக்கும் என்று நினைக்கிறேன். சிலுவைக்கு நேராக அந்த கவனத்தை திருப்பி அந்த பாட்டுக்காரன் இப்படி சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய தேவன் தன்னுடைய குமாரனையும் விட்டு வைக்காமல், சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக மரிக்கும்படி அவரை ஒப்பு கொடுத்ததை நினைத்து பார்க்கும்போது, அவர் சிலுவையில் எனக்காக மரித்ததை நான் நினைத்து பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே ஜீரணிக்கவே முடியவில்லை. Just think of that, the King of Kings, the God of gods, the creator of the earth, the almighty God, and there's nothing he cannot do, shrinks into a body, a human frame, and allows himself to die for the sake of you and me. நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ளவரும் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்தவருமாகிய அவ்வளவு பெரிய தேவன் தன்னை அப்படியே சுருக்கி ஒரு மனித சரீரத்துக்குள் தன்னை அடக்கி கொண்டு, மாத்திரமல்ல என்னையும் உங்களையும் நினைத்து நம் பேரில் இருந்த அன்பின் நிமித்தமாக சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அதை நம்மால் ஜீரணிக்க முடிகிறதா? Shall we shout a hallelujah to that great God? அந்த பெரிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா நாம் முழக்குவோமாக. Hallelujah! The crucifixion of Jesus is wisdom in war. இயேசுவின் சிலுவையில் அறையப்படுதல் யுத்தத்தின் ஞானமாக இருக்கிறது. It's a war strategy. அது ஒரு யுத்தத்தின் போர் தந்திரமாக இருக்கிறது. It's apparent foolishness that became wiser than the wisest of men. வெளியே பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமாக தோன்றின அந்த செயல் உலகம் ஞானிகளில் சிறந்த ஞானிகளுடைய ஞானத்தை விட மிகப்பெரிய ஞானமாய் மாறினது. When the Israelites went to fight against the city of Ai, ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போனபோது they used a war strategy. அவர்கள் ஒரு யுத்த முறையை கையாண்டார்கள். Joshua said, one group of you go and confront them in front. A bigger group go at the back and hide as an ambush. ஒரு கூட்டத்தார் அவர்களுக்கு முன்பாக நேரடியாக போய் அவர்களை எதிர்கொள்வது போல போங்கள், வேறொரு கூட்டம் பின்பாக அவர்களுக்கு தெரியாமல் பதிவிட வையுங்கள் என்று யோசுவா சொன்னார். And when the city inmates of the city came out, act as they are running away. இந்த ஆயி பட்டணத்துக்குள் இருந்ததான ஜனங்கள் வெளியே வந்து நமக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அந்த அவங்களை எதிர்கொள்ளுகிற அந்த கூட்டத்தார் நீங்க அவங்களுக்கு பயந்து ஓடுவது போல பாசாங்கு செய்து ஓட வேண்டும். And for the city of Ai it became like a game. All the people, men, the non-warriors, all started coming chasing up the Israelites. இப்படி இவங்க ஓடுறது போல பாசாங்கு செய்தது அவங்களுக்கு ஒரு விளையாட்டு போல இருந்தது. எல்லாரும் சிறியவர் பெரியவர் குழந்தைகள் எல்லாருமே
இஸ்ரவேல் புத்திரர் ஓடுகிறார்கள், நாம் அவரை துரத்துவோம் என்று ஒரு விளையாட்டு போல ஓடி வந்தார்கள். Suddenly they looked back, the city was burning. திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. In the same way, the crucifixion of Jesus is a war strategy. அதே போல இயேசுவின் சிலுவையில் அறையப்படுதல், இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு போர் தந்திரம். While Jesus hung on the cross like a defeated person, he overcame Satan. தோல்வியடைந்த ஒரு நபராய் போல இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சாத்தானை அவர் தோற்கடித்திருந்தார். While Jesus was shedding all his blood like a defeated person, he was spoiling principalities and powers. இயேசு தோல்வியடைந்த நபரை போல தன்னுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கொண்டிருந்த போது அவர் சாத்தானுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பறித்துக் கொண்டிருந்தார். But remember one thing, ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். there is a cross for us too, a second cross. That's the second cross. இரண்டாவது ஒரு சிலுவை இருக்கிறது, அதுதான் நம்முடைய சிலுவை, நாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவையும் இருக்கிறது. So just like when Jesus was crucified, it became a war strategy, a wisdom in war, and it became a glory for him. When we are crucified on our crosses, it becomes a war strategy, a wisdom in war, and a glory for us too. எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டது யுத்தத்தில் ஒரு ஞானமாக மாறினதோ, எப்படி அது ஒரு போர் தந்திரமாக மாறினதோ, கடைசியில் எப்படி அது அவருக்கு மகிமையாக முடிந்ததோ, அதே போல நாம் சுமக்க வேண்டிய சிலுவையில், நாம் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படும் போது அதுவும் யுத்தத்தில் ஒரு ஞானமுள்ள செயலா இருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல போர் தந்திரமா இருக்கிறது, அது நமக்கும் ஒரு மகிமையாக முடிகிறது. What I'm going to tell you is foolishness to the world. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போவது உலகத்தின் பார்வையில் பைத்தியக்காரத்தனம். But for us who are saved, who believe, this is the power of God. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, விசுவாசிக்கிற நமக்கு இதுதான் தேவனுடைய பலன். Now think of this. இதை யோசித்து பாருங்கள். How will it be when the people you like, when the people you trust turn against you? நீங்கள் நேசிக்கிற ஜனங்கள், நீங்கள் நம்புகிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக திரும்பினால் அது எப்படி இருக்கும்? The people whom you call your family, the people whom you think are saints. என்னுடைய குடும்பம் என்று நீங்கள் உரிமை பாராட்டுகிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த நபர்கள், They speak against you, they rise up against you, they misunderstand you. How painful it is. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அது எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய காரியம் பாருங்கள். Let's be down to earth. It happens all the time. Sometimes I'm not the victim, I'm the predator. நாம் சில நேரத்தில் இதை யதார்த்தமான விதத்தில் பேசினால் நம்ம எல்லாருக்குமே இது நடக்கிறது தான். சில நேரத்தில் நாம் வெறும் பலியாடு அல்ல, நாம் தான் மற்றவர்களை காயப்படுத்துகிற, மற்றவர்களை இரையை போல கவ்வுகிற, வேட்டையாடுகிறவர்களாக இருக்கிறோம். When we are the predators, we always have a justification for speaking, for acting, for talking. But when we are the victims, that's when it's very hurtful. நாம் மற்றவர்களை வேட்டையாடுகிற மிருகம் போல இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம என்ன செயல்படுத்துறோமோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நியாயம் வச்சிருப்போம். ஆனா அதே நேரத்தில் வேட்டையாடப்படுகிற இடத்தில் நாம் இருந்து, பாதிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருந்தால், மற்றவங்க நமக்கு விரோதமாய் பேசும்போது, சிந்திக்கும் போது, செயல்படும் போது அது எல்லாத்துக்கும் நம்ம புலம்புவோம். When Goliath rises up against David, David becomes a hero and can finish him off. தாவீதுக்கு விரோதமாய் கோலியாத் எழும்பும் போது தாவீது ஒரு ஹீரோ போல, ஒரு கதாநாயகனை போல இவனுடைய கதையை முடித்துவிட்டு எளிதில் ஜெயமெடுத்து விடலாம். But what happens when Absalom rises up against David? ஆனா அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்பும்போது என்ன செய்யறது? David can't fight against Absalom like he fought with David, like Goliath. தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணினது போல அப்சலோமோட போய் யுத்தம் பண்ண முடியுமா? Do you know Jesus also went through that path? இயேசு இந்த பாதையின் ஊடாக கடந்து போனார் என்று உங்களுக்கு தெரியுமா? For me, the saddest verse in the Bible is in John chapter 1 verses 10 and 11. என்னை பொறுத்தளவில் வேதத்திலேயே சோகமான வசனம் என்னவென்று கேட்டால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் என்று தான் சொல்வேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He was in the world, and the world was made by him, and the world knew him not. He came unto his own, and his own received him not. The hero David who killed Goliath, when Absalom rose up against him, walked out of the palace and escaped. கோலியாத்தை கொன்றதான கதாநாயகனான தாவீது இப்பொழுது அப்சலோம் தனக்கு விரோதமாய் எழும்பும் போது அவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு போகல, அவனை விட்டு தப்பிக்கும்படியாக அல்லது விலகி போகும்படியாக அவன் அரண்மனையை விட்டு போய்விட்டான்.
Now, the people who are called Jesus' own, his own, they are the ones who crucified Jesus and said, "Away with him, crucify him." இந்த வசனத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தார் தான், அவரை சேர்ந்த ஜனங்கள் தான் இந்த மனுஷனை சிலுவையில் அறையும் அகற்றும் என்று அவருக்கு விரோதமாய் எழும்பி அவரை வெறுத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள். Now let's come to our point. இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். There is a cross that all of us have to carry. நாம் எல்லாரும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. Luke 9:23 says, "If anyone wants to follow Jesus, let him take up his cross and follow him." லூக்கா 9:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். There are three things that we must do at this juncture. இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. 1, take up our crosses. முதலில் நாம் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். That means a willingness to suffer. அதாவது பாடுபடுவதற்கு மனம் உவந்தவர்களாய் இருப்பதை இது காட்டுகிறது. 2, you take up your cross for what? To be crucified. இரண்டாவது, நீங்கள் எதற்காக சிலுவையை எடுத்துக்கொள்கிறீர்கள்? அந்த சிலுவையில் அறையப்பட முடியாததான். So taking up our crosses means willingness to suffer. சிலுவையை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் பாடுபட மனம் உவந்தவர்களாய் இருப்பது. Being crucified means allowing those sufferings in our practical life. சிலுவையில் அறையப்படுவது என்று சொல்லும்போது அந்த பாடுகளை நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது அல்லது அனுமதிப்பது. So when people in your so-called family, even your spiritual family, in your assembly, rise up against you, speak behind your back, then think of this. Take up that cross. Be willing to suffer. Be crucified. உங்களுடைய குடும்பம் என்ற அந்த வட்டத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும் போது பேசும்போது, அல்லது ஆவிக்குரிய குடும்பமாகிய சபை என்ற வட்டத்துக்குள் இருக்கிறவர்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யும் போது பேசும்போது, இந்த 2 காரியங்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நீங்கள் சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்த பாடுகளை சந்திக்க மனமுவந்தவர்களா இருங்கள். 2வது, சிலுவையில் அறையப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். Thirdly, when you are crucified, don't be crucified on your own. You can't bear it. Be crucified with him, with Jesus. மூன்றாவது, நீங்கள் சிலுவையில் அறையப்படும் போது தனியா சிலுவையில் அறையப்படாதீங்க. உங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுங்கள். Identify your pain with his pain. அதாவது உங்களுடைய வேதனையை அவருடைய வேதனையோடு சம்பந்தப்படுத்தி பாருங்கள். If you don't love Jesus, நீங்கள் இயேசுவை நேசிக்காதவர்களா இருந்தால், if you don't have a relationship with Jesus, இயேசுவோடு ஒரு உறவு உங்களுக்கு இல்லாமல் இருந்தால், or I'll put it the other way, மறுவார்த்தையில் நான் சொல்லுகிறேன், when you lament and moan and groan and murmur about your sufferings in life, it only means that you have no relationship with Jesus. உங்களுடைய பாடுகளில் நீங்கள் துக்கித்து புலம்பி தவித்து பெருமூச்சு விட்டு துக்கமடைந்து இப்படியே நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவை நீங்கள் நேசிக்கவில்லை அல்லது இயேசுவோடு உங்களுக்கு ஒரு உறவு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. So you are not fighting a good fight as a good soldier of Christ. You are fighting a bad fight as a bad soldier. நீங்கள் ஒரு கெட்ட போர் சேவகனாக ஒரு கெட்ட யுத்தத்தை செய்து வருகிறீர்களே தவிர கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாக நல்ல போராட்டத்தை செய்யவில்லை. So when you go through pain in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேதனையின் ஊடாக கடந்து செல்லும் போது, be it physical or mental, அது சரீர பிரகாரமான ஒரு வேதனையா இருக்கலாம் அல்லது மன ரீதியான ஒரு பாதிப்பா இருக்கலாம். be it misunderstanding, someone rising up against you, speaking behind your back, be it a reproach, someone complains about something you haven't done and servants of God are believing it. அது மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதா இருக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிறதா, உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு நிந்தையா இருக்கலாம், உங்களை நீங்கள் செய்யாத ஒரு காரியத்துக்காக அநியாயமாய் குற்றம் சாட்டுவதா இருக்கலாம். I won't come to church after this. இனிமே நான் சபைக்கு வர மாட்டேன். What church is this? என்ன சபை இது? What God is that? என்ன ஆண்டவர் இவரு? Bad fight. இப்படி நம்ம செய்தோம் என்றால் அது ஒரு கெட்ட போராட்டம். But what is God telling us now? ஆனா இப்ப தேவன் நமக்கு என்ன சொல்ல வராரு? Take up your cross. உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொள். Be willing to suffer. நீ பாடுபட மனம் உவந்தவனாக இரு. And be crucified. என்னோடு சிலுவையில் அறையப்படு. And be crucified with me. என்னோடு சிலுவையில் அறையப்படு. And when that happens, அது நடக்கும்போது there's a big glory and there's a big victory that you will see. நீங்க ஒரு பெரிய மகிமையை ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பீர்கள். I'll give you an example. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். Supposing you are imprisoned for Jesus' sake.
நீங்க கிறிஸ்துவின் நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். First time you are going to jail. முதல் முறை நீங்க வாழ்க்கையில சிறைக்கு போறீங்க. You are surrounded by thugs and dacoits and murderers. உங்களோட சிறைவாசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொலைகாரங்க, ரவுடிங்க, பல குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள். And you are a soft-hearted person and you are surrounded by all these people. It's so strange, it's so scary, it's so embarrassing. நீங்கள் மிருதுவான இருதயமுடைய ஒரு நபர், இப்படிப்பட்டவர்களால் நீங்கள் சூழப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. So imagine that situation now. அப்படி நீங்க ஒரு சிறையில் இருக்கிறீர்கள் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள். The second thing you have to imagine. இரண்டாவது நீங்கள் கற்பனை செய்ய வேண்டிய விஷயம். Think of someone you like very much, any person you like very much. நீங்க ரொம்ப விரும்புற, நேசிக்கிற ஒரு நபரை இப்பொழுது உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். Now you're sitting, you've sat there for 10 days, you're feeling so lonely, so frustrated, when will I come out? நீங்க அந்த சிறைச்சாலையில 10 நாளா இருக்கிறீங்க, ரொம்ப தனிமையாக, ரொம்ப விரக்தியில நான் எப்பதான் வெளியில வருவனோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். And now suddenly that person whom you like, he is also sent into the same jail now to be locked up with you. திடீரென்று உங்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த நபர் நீங்க இருக்கிற அதே சிறையில உங்களோட சிறையில் அடைக்கப்படும்படியாக அவர் அங்க கொண்டு வரப்படுகிறார். When your favorite person comes into the prison to be locked up with you, will it not transform the prison? உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர் உங்களோட கூட சிறையில் அடைக்கப்படும்படியாக வரும்போது அந்த சிறை ஒரு பரவசமூட்டும் அனுபவமாய் மாறிவிடாதா? And supposing after 2 days, after this person comes there, you're released from prison, will you like to go out? ஒருவேளை இந்த நபர் வந்த பிற்பாடு 2 நாள் கழிச்சு நீங்க போகலாம்னு உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க வெளியே வர உங்களுக்கு மனசு இருக்குமா? In the same way, இதே போல when your favorite person and my favorite person is Jesus, உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பிடித்தமான நபராக இயேசு இருக்கும்போது, when we are crucified with him, our heart is joined with his heart. It's like two persons in the same prison together. நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படும்போது நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயமும் ஒன்றாக சேர்க்கிறது. ரெண்டு மிகவும் ஒருவருக்கொருவர் பிடித்தமான நபர்கள் ஒரே சிறையில் அடைக்கப்படுவதை போல அது இருக்கிறது. Psychologists say that when two people who are close to each other or become intimate with each other in sorrow, that's the greatest intimacy that you can get. உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மிகவும் நெருக்கமாக இருக்கிற இரண்டு பேர் அவர்கள் ஒரு துக்கத்தில் அல்லது ஒரு துயரத்தில் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பார்கள் என்றால் அந்த துக்கம் தான் அவர்களுக்குள் இருக்கிற உறவை மிகவும் ஆழமானதாக, நெருக்கமானதாக மாற்றும். If you are poor, நீங்கள் ஏழையா இருந்தால், if you are in debt, நீங்கள் கடனில் இருந்தால், if you are illiterate, you haven't studied, நீங்கள் படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தால், Jesus knows all that. இயேசுவுக்கு இதெல்லாம் தெரியும் தானே? He's gone through all that. இது எல்லாவற்றினூடாக அவரும் கடந்து போயிருக்கிறார் தானே? If you are facing injustice in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநியாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், if you have been mocked at by others, மற்றவர்களால் நீங்கள் பரிகசிக்கப்படுகிறீர்கள் என்றால், Jesus knows that what that is. He's gone through all that. அப்படி பரியாசம் பண்ணப்படுவது என்றால் என்னன்னு இயேசுவுக்கு தெரியும் தானே? அவர் அதனூடாக கடந்து போயிருக்கிறார் தானே? If you have been rejected, நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்றால், if you are lonely, நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்றால், Jesus has gone through all that. இயேசு இவைகளினூடாக கடந்து போயிருக்கிறார் தானே? He knows that prison. அந்த சிறை எப்படிப்பட்டது என்று அவருக்கு தெரியும் தானே? So when you join that prison with him, நீங்கள் அந்த சிறையில் அவரோடு இணைந்து கொள்ளும்போது, it's like I am crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். Once you're in that relationship, அந்த உறவுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால், one day Jesus told me, being crucified with Christ is a more intimate experience than hugging Jesus and kissing Jesus. இயேசுவை கட்டிப்பிடிப்பது, இயேசுவை முத்தமிடுவதை காட்டிலும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுவதுதான் இயேசுவோடு மிகவும் நெருக்கமான உறவின் அடையாளம் என்று ஒரு நாள் இயேசு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். I'll tell you a secret now. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Make this a weapon in your warfare. உங்களுடைய யுத்தத்தில் இதை ஒரு ஆயுதமாக மாற்றிக் கொள்ளுங்கள். When you go through adversities in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரதிகூலமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகும்போது, run to the cross in your imagination. உங்களுடைய கற்பனையிலே நீங்கள் சிலுவைக்கு நேராக ஓடி போங்கள். Don't just run to the foot of the cross. Get up on the cross and be crucified with Jesus. சிலுவையின் பாதத்தண்டை ஓடி போவது மாத்திரமல்ல, அந்த சிலுவையில் ஏறி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுங்கள். And when your heart joins with the heart of Jesus, உங்களுடைய இருதயம் இயேசு இருதயத்தோடு இணையும் போது, and when you realize that he is the bridegroom and you are the bride, அவர் உங்களுடைய மணவாளன், நீங்கள் அவருடைய மணவாட்டி என்பதை நீங்கள் உணரும் போது, you will, in those moments of sorrow and injustice and isolation and rejection,
you will experience the greatest moments of ecstasy and intimacy with Christ in your அந்த life. துயரத்தின் நேரத்தில், அந்த தனிமையின் நேரத்தில், அந்த புறக்கணிப்பின் நேரத்தில், அந்த சிறையிருப்பின் நேரத்தில், அந்த பாடுகளின் நேரத்தில் இயேசுவோடு கூட இருக்கிறதான அந்த உறவில் இருக்கிறதான மிகப்பெரிய பரவசத்தை, நெருங்கிய உறவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Right now, many of us are going through hard times in our life. இப்பொழுதுதானே நம்மில் பலரும் பல கஷ்டமான சூழ்நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய துக்கங்களை அடக்கிக் கொண்டு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். You might have controlled your sorrow and you might have come here. அந்த சூழ்நிலை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு யுத்தத்தில் ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது கற்று தந்திருக்கிறார். Now God has taught us the wisdom in war as to how to face those trials and difficult situations. அந்த துக்க சூழ்நிலையை மாற்ற, in order to change that sorrow, அந்த அநியாயத்தை சகிக்க, in order to endure injustice, அந்த தனிமை உணர்வை ஜெயிக்க, in order to overcome that feeling of loneliness, என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். now we know what to do. கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் எல்லாரும் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவண்டே போக போகிறோம். Right now we are going to go to the crucified Christ. நாம் எல்லாரும் யூகத்தில் நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட போகிறோம். In our imagination we are going to be crucified with Jesus. அவருடைய கைகளுக்குள்ள நம்முடைய கையை வைப்போமாக. Let us place our hands within his hands. அவருடைய தலைக்குள்ள நம்முடைய தலையை வைப்போமாக. Let us place our head into his head. அவருடைய கால்களுக்குள்ள நம்முடைய கால்களை வைப்போமாக. Let us place our feet in his feet. அவருடைய நெஞ்சுக்குள்ள நம்முடைய நெஞ்சை வைப்போமாக. Let us place our heart within his heart. நான் இப்பொழுது இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். Right now I am crucified with Christ. ஆயினும் நான் அல்ல, yet not I. இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். Christ lives in me. இது ஒரு வெறும் யூகம் அல்ல. This is not just imagination. இது தேவகுமாரனுடைய விசுவாசத்தின் மூலமாக நான் செய்கிற ஒரு காரியம். This is something I do by the faith of the Son of God. நமக்கு நெருங்கிய ஒரு நபர் அந்த ஜெயிலுக்குள்ள வருகிறது போல, just like someone so intimate with us enters into the prison where we are. இயேசுனுடைய உள்ளம் என்னை நினைத்து தகர்க்கப்பட்டதே அவர் சிலுவையில் தொங்கும்போது, when Jesus was hanging on the cross he thought of me and his heart was broken for me. அவர் சிலுவையில் தனிமையாய் தொங்கும்போது, when he was hanging alone on the cross, குற்றமற்ற அவர் குற்றவாளியாய் தொங்கும்போது, when he who was innocent was hanging as a criminal, வானத்தையும் பூமியையும் படைத்தவர் புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கும்போது, when the creator of heaven and earth was hanging as a person rejected, அவருடைய சொந்தமானவர்கள் இவரை எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லும்போது, they that were his own, when they said away with him, இயேசு என்ன நினைச்சார் தெரியுமா? you know what did Jesus think? உங்களை தான் நினைச்சார். He thought of you. உங்களை ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சார். He wanted to win you. இவனை கிடைச்சா இது போதும் எனக்கு, நான் இதெல்லாம் போறேன் சகிக்கிறேன். If I can win over him, if I can win over her, that is enough for me. I will endure all this and much more. இப்பொழுது நீ அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீயும் போய் கொண்டிருக்கிறாய். Now you are also going through a similar path. நான் இனி ஜெபிக்க மாட்டேன். You are saying I will not pray anymore. ஊழியத்தை விட்டு போறேன். I am going to go away from the நான் ministry. இனி சர்ச்சுக்கே வர I மாட்டேன். am not going to come to the church anymore. அதை செய்வதற்கு பதிலாக Rather than doing all this, சிலுவைக்கு ஓடுவோமாக. let us run to the cross. அந்த மரத்தின் மேல் ஏறி இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுவோமாக. Let us ascend that tree and let us be crucified with Jesus. புறக்கணிக்கப்பட்ட அவருடைய நெஞ்சோடு புறக்கணிக்கப்பட்ட உன்னுடைய நெஞ்சு சேரட்டும். Let your heart be joined with him. He who was rejected, let your rejected heart join with him. நான் ஒன்னு சொல்றேன். I will tell you something. இது அனுபவமா மாறிடுச்சு. இது யுகம் அல்ல, இது அனுபவமா மாறும். I'm not speaking some imagination. If this becomes your experience, ஆண்டவரே இந்த பாதையில எனக்கு வெளியே வர வேண்டாம், நான் இங்க இருந்தா உம்மோடு இருந்தா போதும், நான் இந்த பாதை ரெடியா நான் ஏற்றுக்கொள்கிறேன். you will be coming to a place where you will say, Lord, I don't want to come out of this. If I am with you here, it is enough for me. I will accept this path joyfully. இப்பொழுது நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், Those who say that I am crucified with Jesus, என்னுடைய சோக நெஞ்சை இயேசுவோடு நான் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், those who say that my sorrowful heart I join it with the heart of Jesus, எனக்கு இயேசு போதும் என்று சொல்லுகிறவர்கள், those who say that Jesus alone is enough for me, கரங்களை உயர்த்துவோமாக. let us lift up our hands. இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். Jesus is watching us. இனி நீ பிழைக்க போகிறதில்லை. You are not going to live anymore. இந்த துக்கம் இனி துக்கமாய் மாற போகிறதில்லை. Your sorrow is not going to remain a sorrow anymore. உன்னுடைய துக்கத்தை அவர் எடுத்து போட மாட்டார். இந்த துக்கத்தையே உனக்கு பரவசமாய் மாற்றுவார். He will not take away your sorrow. He will turn this sorrow into an ecstasy. இந்த துக்கம் என்னை இயேசுவோடு சேர்க்கும் என்றால் இந்த துக்கம் எனக்கு வேண்டும். If this sorrow is going to unite me with Jesus, I need this sorrow. உலகம் என்ன தள்ளட்டும், குடும்பம் என்ன தள்ளட்டும், Let the world reject me, let my family reject me. இதனால நான் இயேசுவோடு சேர்வேன் என்றால் இதையே நான் விரும்புவேன். If by this I am going to be joined with my Jesus, I desire this. ஆண்டவர் உன்னோடு கூட இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். Now the Lord
is crucified with you on the cross. உன் கை அவருடைய கைக்குள் போய் இருக்கிறது. Your hands are in his hands. உன் முகம் அவருடைய முகத்தில் இருக்கிறது. Your face is in his face. ஆனால் அவர் உன்னை பார்த்து இப்பொழுது பேசுகிறார். He is looking at you and speaking to you now. கண்மலையில் வெடிப்புக்குள் தங்குகுமேன் புறாவே. Oh my down that I in the cleft of the rock. உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. Show me your countenance. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. நீ இப்பொழுது ஆண்டவரோடு பேசு. Speak to the Lord now. மனவாட்டியே சிலுவையில் அறையப்பட்ட தேவனுடைய பிள்ளையே நீ இயேசுவோடு பேசு. Oh bride, oh child of God crucified with Christ, speak to Jesus now. முறுமுறுப்பின் வார்த்தை அல்ல. Not words of murmuring. இயேசு எனக்கு நீர் போதும். Jesus, you alone is enough for me. சபாக்கானியா சமா. பேசுங்கள் ஒரு நிமிடம் அந்த இயேசுவோடு பேசுங்க. 1 minute speak with that Jesus. உன் சத்தத்தை உயர்த்தி பேசு. Lift up your voice and speak. இந்த பாடை நான் வரவேற்கிறேன் இயேசுவே. Jesus, I welcome this suffering. உலகம் என்னை தள்ளட்டும் இயேசுவே. Let the world reject me. ஷனமஹக்கரமஹ. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. தினமக்கரமௌ ஷபக்கலமனா ஷபரமனா மதுலே கலமௌ ஷமக்கரமனா. Thank you Jesus. அப்பா நீ சிலுவையில் தொங்கும்போது When you are hanging on the நீ cross, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படும் போது when you are crucified with Jesus on the cross, ஆண்டவர் உன்னை ஒரு பிரயாணத்தில் கொண்டு போக God is taking you through a journey. அவர் மரிக்கும் போது நீயும் மரிப்பாய். When he dies, you will die with him. அவருடைய பாடி இறக்கும் போது When his body is lowered, அவரை அடக்கம் பண்ணும்போது when they bury him, அவர் என்ன செய்தார் தெரியுமா? you know what did he do? பூமியின் தாழ்விடங்களுக்குள் சென்று He went to the lower parts of the earth. சாத்தானுடைய சிங்காசனம் வரை சென்று He went to the throne of Satan. அதற்கு பின்னாடி ஒரு திறவுகோல் சாவி தொங்கிட்டு இருந்தது. A key was hanging behind the throne. பாதாளத்தின் திறவுகோல் மரணத்தின் திறவுகோல். It was the key of hell and death. முழு பாதாளம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கும் போது When the whole hell was stunned, இயேசு அந்த சிங்காசனத்துக்கு பின்னாடி சாத்தான் சிங்காசனத்துக்கு பின்னாடி தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த சாவிகளை எடுத்து விட்டார். Jesus took that key that was hanging behind the throne of Satan. மூன்றாவது நாள் அவர் எழும்பி விட்டார். On the third day he rose again. இதோ மரணத்தின் திறவுகோல் பாதாளத்தின் திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. He says, behold, the keys of hell and death are with me. நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? நீ இப்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். Now you are in Christ. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள். You are no more with the crucified Christ. Now you are with the resurrected Christ. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். Henceforth not I, but Jesus lives in me. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஆயுதத்தை தருகிறார். The Lord is giving you a new weapon. சமாதானத்தின் தேவன் நாமே சாத்தானே உங்களை சோகப்படுத்தின சாத்தானே உன்னை தள்ளி வைத்த சாத்தானே சீக்கிரமா உன் காலத்தில் நசுக்குவாராக. That Satan who was making you sorrowful, that Satan who was casting you down, God of peace will bruise that Satan under your feet shortly. ஒன்றென் வாஞ்சை